கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லாருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்க்கையோடு கூட இன்றைக்கு நமக்கு தேவன் நம்மை சபையாய் கூடி வரும்படி தேவனுடைய கிருபை நமக்கு கிடைத்திருக்கிறது. தேவனுடைய தயவுள்ள கரம் கடந்த நாளெல்லாம் நம்மை கண்ணீர் மணியை போல பாதுகாத்து சுகபலத்தோடு நம்மை தேவன் வழி நடத்தி இருக்கிறார். அந்தபடி இந்த நாளில் கூட அவருடைய சித்தத்தின்படி நாம் சபையாய் கூடி வந்திருக்க தேவன் உதவி செய்திருக்கிறார். இப்பொழுது நாம் ஆராய்ச்சி பார்க்கக்கூடிய இந்த புத்தகம் அது எப்படிப்பட்டதா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தையில ஒன்றும் குறை கிடையாது. எந்த ஒரு வார்த்தை எடுத்தாலும் அதற்குள்ள ஒரு பொருள் வைக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கிறோம். அதனாலதான் சங்கீதத்துல 12ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்துல தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. சங்கீதம் 12:6. பாருங்க, தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்குன்னா மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளி கொப்பான சுத்த சொற்களா இருக்கு. ஒரு வெள்ளியை எடுத்து அதை திரும்ப திரும்ப புடமிட்டு அதை சுத்திகரிச்சு ஒரு நல்ல ஒரு பொருளை அதனால செய்யறாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்ப அந்த இது போல தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவ்வளவு ஒரு சுத்தமான வார்த்தையா இருக்குது அப்படின்னு வேதத்தை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தையை பற்றி நமக்கு இந்த இடத்துல வேதம் என்ன சொல்லுதுன்னா அது சுத்தமான ஒரு சொற்களா இருக்கு. அந்த சொற்களை தான் நம்ம இப்ப ஆராய்ச்சி பார்க்க போகிறோம் இல்லைங்களா. இது வந்து குறைவற்ற ஒரு வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. அது சத்தியமா இருக்கு. அந்த சத்தியத்தை தான் நம்ம இப்பொழுது ஆராய்ச்சி பார்க்க போகிறோம். பழைய ஏற்பாட்டுல நடந்த ஒவ்வொரு காரியங்களையும் குறிச்சு நம்ம வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஒரு பொருளான ஒரு கையால காண்கிற கண்ணால காண்கிற கையால செய்கிற ஒரு பொருளை வச்சு ஒரு காரியத்தை தேவன் புரிய வச்சு அந்த பொருளுக்குரிய ஒரு ஆவிக்குரிய தன்மையை புதிய ஏற்பாட்டுல தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். இஸ்ரேல் மக்களை தேவன் அழைச்சு அவங்களுக்குள்ள ஒரு ஆராதனை முறைமைகளை ஏற்படுத்தினார். அந்த ஒரு ஆராதனை முறைமையில எப்படி ஒரு மனுஷன் தேவனிடத்துல வரணும், தேவனை எப்படி சேவிக்க முடியும் அப்படிங்கிற முறைமைகளை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். அப்படி சொல்லும் போது இந்த ஒரு காரியத்தை இந்த இடத்துல கொண்டுட்டு வராரு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு அபிஷேக தைலத்தை செய்ய சொல்றாரு. அந்த அபிஷேக தைலத்தை செஞ்சு அதனால எதெல்லாம் அபிஷேகம் பண்ண சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சாட்சி ஆசரிப்பு கூடாரத்தை, ரெண்டாவது எல்லாத்தையும் ஆசரிப்பு கூடாரத்துல இருக்க எல்லாத்தையுமே அபிஷேக தைலத்தினால அபிஷேகம் பண்ணப்படணும் அப்படின்னு சொல்லி வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஒரே ஒரு கருப்பொருள் இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். என்னன்னு கேட்டீங்கன்னா ஆசரிப்பு கூடாரம் இல்லைங்களா. இப்போ இந்த ஆசரிப்பு கூடாரத்துல பிரகாரம்னு ஒண்ணு இருக்குது. பிரகாரத்துல இருக்கிறது யாருன்னு நம்ம பார்த்திருக்கோம். உலக மக்கள், தேவனை அறியாத உலக மக்கள் தான் இந்த பாளையத்துல இருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். ஆசரிப்பு கூடாரம் அதுக்கு ஒரே ஒரு வழி, அந்த ஒரு வழி மூலமாக தான் தேவனிடத்துல போறதுக்கு வழியை வச்சிருக்கிறார். அந்த ஒரே வழி, நானே வழியும் சத்தியம் ஜீவன் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. அந்த வழி மூலமா பாளையத்துல இருக்கிற எல்லாரும் என்ன பண்றாங்களோ ஒரு ஆளு உள்ள போனதான் நித்திய ஜீவனே கிடைக்கும் இல்லைங்களா. ஆனா இப்ப போறது யாரு? ஆசாரியரும் லேவியரும் தான் போறாங்க. பிற்பாடுதான் எல்லாரும் போக முடியும். அது மாதிரி இப்போ அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆசாரியர்கள் உள்ள போறாங்கன்னு பாக்குறோம். அப்போ இங்க இந்த வசனத்தை சொல்லும் போது ஆசரிப்பு கூடாரத்தை என்ன பண்ணணும், அபிஷேக தைலத்தினால ஃபுல்லா அங்க இருக்குது எல்லாத்தையும் அபிஷேகம் பண்ணுன்னு அவர் சொல்லிடுறாரு. அப்ப தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்பட்டு 1000 வருஷம் முடிவுல ஜனங்கள்லாம் எங்க இருப்பாங்க? இந்த ஒரு வழி மூலமா ஃபுல்லா எல்லாரும் அதுக்குள்ள வந்துருவாங்க. உலகம் முழுவதுமே அந்த ஒரே ஆசரிப்பு கூடாரம் தான். தேவன் அவர்கள் மத்தியில ஒரு பாட்டு படிச்சோம், இதோ மனுஷரின் மத்தியில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்குதுன்னு. அது அங்கதான் நிறைவேற போகிறது. அப்ப அந்த ஆசரிப்பு கூடாரத்துல இருக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், அபிஷேக தைலத்தினால நிரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் அதோட பொருள். இந்த ஒரு பொருள் எடுத்துக்கிட்டு நம்ம இந்த பாடத்துக்குள்ள நம்ம போகலாம். முதலாவது பார்க்கும்போது இந்த பொருளை எப்படி செய்யணும், இந்த ஒரு அபிஷேக தைலத்தை அப்படிங்கிறத தேவன் சொல்றாருன்னா, முதலாவது பாருங்க, வெள்ளை போலத்தையும் எடுத்துக்கொள்ளணுமா. இப்ப பாத்தீங்கன்னா பரிசுத்த சேக்கலின்படி 500 சேக்கல் அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு அளவு இருக்கு. அப்போ ஒரு சேக்கல்
அவருடைய அளவு பாத்தீங்கன்னா 11.5 கிராம், நம்முடைய கணக்குப்படி 11.5 கிராம். சோ இந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்ற. வெள்ளை போடம், இரண்டாவது கருவா பட்டை, மூணாவது சுகந்த வசம்பு, நாலாவது லவங்கப்பட்டை. இந்த நாளையும் எடுத்து மிக்ஸ் பண்ணி ஒலிவ எண்ணெயில அது என்ன பண்ணணுமா, மிக்ஸ் பண்ணாதான் அது பரிசுத்த அபிஷேக தைலமா மாறும். இது எல்லாமே பொருளா இருக்குது. எண்ணெய் என்ன பண்ணாது, எல்லாத்தையும் அதுக்குள்ள போட்டு அதை மிக்ஸ் பண்ண உடனே அது அபிஷேக தைலமாக அது மாற்றப்படுதுன்னு பாக்குறோம். இதுக்குள்ள நிறைய பொருள்களை தேவன் வச்சிருக்கிறாரு. ரெண்டாவது இது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, முதல்ல சாட்சி பெட்டியை, ரெண்டாவது மேஜை, மூணாவது குத்து விளக்கு, நாலாவது தூப பீடம், பிற்பாடு பலிபீடம், பிற்பாடு தொட்டி. இதுக்குள்ள இருக்கிறத நம்ம கடைசியில பார்க்கலாம். இப்போ இது எங்க பண்ணக்கூடாது, மனுஷனுடைய சரீரத்து மேல போடக்கூடாது. என்ன வசனம் சொல்றாருன்னா 31வது வசனத்தை பாருங்க, 32ல இது மனுஷனுடைய சரீரத்தின் மேல் வார்க்கப்படலாகாது. இது இந்த மனுஷன் மேலே போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இது நம்ம கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியமா இருக்கு. அடுத்தது பாருங்க, இது இந்த முறைமைப்படி வேறொரு தைலத்தை செய்யக்கூடாது. வெள்ளை போலம் 500 அது 250 ஆக்கி, சுகந்த பட்டைய அதிகமாக்கி அந்த மாதிரி செய்யக்கூடாது. போட்ட அளவு கரெக்டா இருக்கணும். சரி, சுகந்த பட்டை இல்ல இன்னைக்கு, பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி செய்யலன்னா செய்யக்கூடாது. அதைத்தான் சொல்றாரு. ஒண்ணு கூட குறையவும் கூடாது, இத மாதிரி வேற தைலமும் செய்யக்கூடாது. செஞ்சா என்ன ஆகுமாங்க, வேற தைலம் செய்யக்கூடாது. இது பரிசுத்தமானது, இது உங்களுக்கு பரிசுத்தமா இருக்க கடவுள். இந்த முறைமையின்படியே தைல கூட்டுகிறவன் கரெக்டா அதோட இந்த இதெல்லாத்தையும் போட்டு கரெக்டா ஒரு தைலம் செஞ்சாச்சு. அந்நியன் மேல் வார்க்கிறவன், அந்நியன் மேல போட்டு ஊட்டியாச்சுன்னா ஜனத்தில் ஏதாவதுபடி அறுப்புண்டு போவான், மரண தண்டனை இது சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மனுஷன் மேலும் படக்கூடாது, அந்நியன் மேலும் படக்கூடாது. இதுக்குள்ள என்ன பண்ணிருக்கு, ஆவிக்குரிய அர்த்தத்தை தேவன் வச்சிருக்காருன்னு பாக்குறோம். சரி, இப்படி இருக்கும்போது இந்த ஒரு ஆசரிப்பு கூடாரத்துல நடந்த எல்லாமே நமக்கு எப்படி இருக்கு, நிழலா இருக்குது. அங்க இருக்கிற எல்லா பொருளும் நிழலாட்டமா இருக்குது. ஆனா நிஜம் எங்க இருக்குது, புதிய ஏற்பாட்டுல நிஜமா இருக்குது. அங்க ஒரு சுகந்த கருவா பட்டை அப்படின்னு சொல்லும் போது அந்த கருவா பட்டையுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத புதிய ஏற்பாட்டுல கொண்டுட்டு வர்றாரு நமக்கு. அப்ப அதோட பொருளை நமக்கு தெரிஞ்சுக்கிட்டா இந்த அபிஷேக தைலம் என்னங்கிறத நம்ம ஈஸியா புரிஞ்சு கொள்ளலாம். இப்ப பாருங்க, எபிரேயர்ல ஒரு வசனம் வாசிக்கலாம், 8ஆம் அதிகாரம் 5வது வசனம். இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. பாருங்க, அவங்க செஞ்ச ஒவ்வொரு காரியமும் எதுக்கு நிழலா இருக்குதா, பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலின் நிழல். பரலோகத்துல ஒரு நிஜம் இருக்குது, பரலோகத்துக்குரிய அழைப்புல ஒரு நிஜம் இருக்குது, அதோட நிழல் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. புரியுதுங்களா, நிழல் தான் அவங்க எல்லாமே. நிஜம் இன்னொன்னு இருக்குதா பாக்குறோம். இந்த பரிசுத்த அபிஷேக தைலத்தை செஞ்சு என்ன பண்ணாங்க, அப்புறம் ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணாங்க இல்லைங்களா. யாரு பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் ராஜாவா, சவுல் ராஜாவுக்கு இந்த ஒரு அபிஷேக தைலத்தை அவர் ஊத்துனாங்க. அப்ப அவர் பரிசுத்தாவி நிரம்பி என்ன பண்ண, தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டு அவரு போறாரு. அப்போ ஒரு தேவன் ஒரு காரியத்துக்காக ஒருத்தர் சூஸ் பண்ணி அவரை அபிஷேகம் பண்றதுக்கு இந்த தைலம் யூஸ் பண்ணப்படுது. அவரை ராஜாவா, என் ஜனத்து மேல நீ ராஜாவாக இருந்து ஆட்சி செய் அப்படிங்கிறதுக்கு அதிகாரத்துக்கு அடையாளமா இந்த அபிஷேக தைலம் ஊற்றப்பட்டது. பிற்பாடு தாவீதுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அதுக்கு அடுத்தது சாலோமோன். இப்படி ராஜாக்கள் அபிஷேகம் பண்றதுக்காக கொடுக்கப்பட்டது. பிற்பாடு பார்க்கும்போது அது யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா தீர்க்க தரிசிகளுக்கு கொடுக்கப்பட்டது. தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட உண்மையான ஒரு தீர்க்க தரிசிக்கு இந்த பரிசுத்த அபிஷேக தைலம் ஊற்றப்பட்டது. எலிஷாவுக்கு என்ன பண்ணாரு, கூப்பிட்டு இந்த தைலத்தை இதுக்கு ஒரு நாள் ஊற்றி கர்த்தர் ஒண்ணு அழைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். அடுத்து பார்க்கும்போது ஆசாரியர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டாங்க. சோ இப்படி பார்க்கும்போது தேவனுடைய முக்கியமான வேலைகளை செய்யறதுக்காக மட்டும்தான் இந்த அபிஷேக தைலத்தை அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு நான் பார்க்கும்போது அங்க நடந்த ஒவ்வொரு சம்பவங்களும் ஒவ்வொரு காரியங்களும் பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கு நிழலுக்கு ஒத்தி இருக்கிறது. இப்போ தேவனுடைய பிளான் ஒண்ணு இருந்துச்சு, அது ஆசரிப்பு கூடாரமாக அங்க வெளிப்படுத்தி இருக்கிறார். புதிய ஏற்பாட்டுல தேவனுடைய பிளான் ஃபுல்லா எப்படி வந்துச்சு, இப்போ இது ஒரு தேவனுடைய திட்டம் தான், அதுவும் தேவனுடைய திட்டம் தான். அங்க ஒரு பொருளா இருக்குது, இங்க ஒரு நிஜமா இருக்குது.
அப்படி பார்க்கும்போது தேவனுடைய திட்டங்களை தான் அப்படி மாற்றி கொடுத்துருக்கு. அப்ப இதுக்குள்ள இருக்கிற தேவனுடைய திட்டம் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அதுல இன்னொரு வசனம் கூட 10ஆம் அதிகாரம் 1வது வசனம் கூட எபிரேயர் 10:1 கூட வாசிக்கலாம். இப்படி இருக்க நியாய பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாய் இராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூர்ணப்படுத்த மாட்டார்கள். பாருங்க, அவங்க செஞ்ச ஒவ்வொரு காரியமும் நியாயப்பிரமாணம் வரப்போகிற நன்மைகளின் நிழலா மட்டும்தான் இருந்தது. பொருள் வந்து என்ன பண்ணல, இல்ல நிழலா மட்டும் இருந்துச்சு. அப்ப நிஜமான ஒரு பொருள் புதிய ஏற்பாட்டுல தேவன் கொண்டு வரான்னு பாக்குறோம். அப்படி இருக்கும்போது இப்போ நாம முதலாவது இந்த வெள்ளை போலம்னா என்ன, அந்த கருவாப்பட்டைன்னா என்ன, சுகந்த வசம்புன்னா என்ன, அதுக்கு பொருள் என்னன்னு அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக பாத்தீங்கன்னா இந்த கருவாப்பட்டைன்னு ஒண்ணு இருக்கு, சுகந்த வசம்பு இருக்கு. இதெல்லாம் எப்படிப்பட்டதா இருக்கு, எவ்வளவு வாசனமோ அவ்வளவு வாசனை கொடுக்கக்கூடியதா இருக்கு. ஒவ்வொரு பொருளுக்குள்ளயும் அப்படி வாசனை நிறைஞ்சதா இருக்கு. இப்போ ஒரு காட்டுக்குள்ள போறோம்னு வச்சுக்கோங்க, அந்த காட்டுல ஒரு தைல காட்டுக்குள்ள போனோம்னு சொன்னா அந்த மரங்கள் ஒன்னோட ஒண்ணு உரசி என்ன பண்ணோம், அதுக்குள்ள போகும்போது அந்த தைல வாசனை நமக்கு வரும். மரங்கள் அந்த இலைகள் ஒன்னோட ஒண்ணு உரசி உரசி அந்த வாசனை அது வெளிப்படுத்தக்கூடியதாக அந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது முதலாவது இந்த வெள்ளை கோலம் இது எதை குறிக்கிறதாக இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதோட குணம் வந்து ஆலோசனை. அதாவது வெள்ளை கோலம் வந்து ஆலோசனை. ஒருத்தர் வந்து பாருங்க, ஒரு கஷ்டமான இருக்க நேரத்துல டக்குன்னு ஒரு ஆலோசனை கொடுத்தா அவங்களுக்கு எவ்வளவு நல்லா இருக்கும், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது சொல்ல ஏற்ற நேரத்துல கொடுக்கப்பட்ட வார்த்தை வெள்ளி தட்டில் வைத்த பொற்பளத்துக்கு சமமா இருக்கு. ஒரு கஷ்டமா இருக்க ஒருத்தருக்கு எப்படி செய்யணும்னு தெரியல இந்த நேரத்துல அப்படின்னும் போது ஏற்ற நேரத்துல ஒரு ஆலோசனை கொடுத்தோம்னா டக்குன்னு அவர் விடுவிக்கப்பட்டுருவார் அந்த நேரத்துல, இல்லைங்களா? அதுக்கு யூஸ் பண்ணப்பட்டிருக்கு ஆலோசனை. எது வெள்ளை போலம்னா ஆலோசனை குறிக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்தது சுகந்த கருவாப்பட்டை. இதோடைய வாசனை மிகவும் நல்லதா இருக்குதுன்னு பாக்குறோம். இது எதுக்கு அடையாளம்னா அறிவு. இந்த சுகந்த கருவாப்பட்டை அறிவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அறிவு எப்படின்னு சொல்லும் பாத்தீங்கன்னா, ஒரு அறிவாளி வரான்னு சொன்னா அவருக்குன்னு ஒரு தனியே என்ன பண்ணும், ஒரு இது இருக்கும், தனியே ஒரு இடமே இருக்கும். அவருடைய பேச்சை கேட்க ஜனங்கள் அநேகர் விருப்பப்படுவாங்க, அறிவாளி, இல்லைங்களா? அந்த மாதிரி அதுக்கு யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்தது சுகந்த வசம்பு எதுன்னு பாத்தீங்கன்னா உணர்வு, உணர்ந்து கொள்ளுதல். அதுக்கு இந்த சுகந்த வசம்ப யூஸ் பண்ணி இருக்கிறாங்க. அடுத்தது லவங்கப்பட்டை, அது வந்து பாத்தீங்கன்னா ஞானம். இப்ப பாருங்க, இந்த 4 சேர்ந்துதான் ஒரு தைலம் உருவாக்கப்படுது. இப்போ ஒளிவ எண்ணெய், ஒளிவ எண்ணெய் எதுவா இருக்கும், பொருள் எதுவா இருக்கும்? எண்ணெய் வந்து பழைய ஏற்பாட்டுல எதுக்கு ஒப்பிட்டு இருக்காங்க, பரிசுத்த ஆவிக்கு ஒப்பிட்டு இருக்கிறாங்க, இல்லைங்களா? அப்போ எண்ணெய் பரிசுத்த ஆவி. அப்போ அந்த எண்ணெய் சொன்னாலே பரிசுத்த ஆவின்னா அந்த பரிசுத்த ஆவியக்குள்ள வருகிற 4 விதமான குணங்கள். இந்த குணங்கள் தான் இந்த ஒவ்வொரு பட்டைகளா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பாருங்க, அதுக்குள்ள என்னெல்லாம் குணம் இருக்கு பாருங்க. ஆலோசனை, அறிவு, உணர்வு, ஞானம், 4 காரியம் இருக்கு. என்ன இது சர்தான நீங்க சொல்றது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஒரே வசனத்துல இருக்கு பாருங்க. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருக்கார். பாருங்க, பரிசுத்த ஆவினா நம்ம ஏதோ நினைச்சிடறோம். பரிசுத்த ஆவினால அபிஷேகம் பண்ணப்பட்டார். ஒரு ஆலயத்துக்குள்ள ஒருத்தர் வந்தாங்கன்னா, புதுசா வந்தாங்கன்னா, பிரதர் நீங்க அபிஷேகம் பெற்றீங்களா, அந்நிய பாஷை பேசுறீங்களா, அப்பதான் அதுக்கு அடையாளம். அபிஷேகம் ஒருத்தர் பெற்றிருக்கிறாருன்னா அதுக்கு அடையாளம் என்னங்க, அந்நிய பாஷை பேசணும். இன்னொன்னு என்னது, இல்ல 2 அடையாளம் கேட்பாங்க. ஒண்ணு அந்நிய பாஷை, இன்னொன்னு என்னது மறந்துச்சு. அவங்க வந்து தச்சு விட்டுருச்சு ரொம்ப நாளா. அபிஷேகம் பெற்றிருக்காருன்னா அடையாளம் அந்நிய பாஷை தான். அந்நிய பாஷை பேசிட்டாலே ஒரு அபிஷேகம் பெற்றிருக்காருன்னு சீல் அடிச்சிருவாங்க. இது யாருடைய யோசனை, மனுஷனுடைய யோசனை. ஆனா ஒருத்தர் அபிஷேகம்னா என்ன, அபிஷேகம்னா என்னங்கிறது நம்ம பார்க்கும்போது பரிசுத்த ஆவியினால அபிஷேகம் பண்ணப்படுறது. ஒரு காரியத்துக்காக ஒரு ராஜாவை தேர்ந்தெடுக்கும் போது அவர் அபிஷேகம் பண்ணப்படுறாங்க. அப்போ தேவன் நம்மளை அழைக்கும் போது எதுக்காக அழைச்சிருக்கிறாரு,
ராஜாக்களாக அழைச்சிருக்காரு. ஆசாரியர்களும் அபிஷேகம் பண்ணப்படுறாங்க, ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாக அழைக்கப்பட்டிருக்கோம். வெளிப்படுத்தல் புத்தகத்தை வாசிக்கலாம், அந்த 1ஆம் அதிகாரம் 1:6. நம்மிடத்தில் அன்பு வாசிங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. இப்ப பாருங்க, இந்த ஆசாரியர்களுக்கும் ராஜாக்களுக்கும் இது யூஸ் பண்ணப்பட்டது போல தேவன் நம்மளை அழைக்கும் போதே ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் அழைக்கிறார். அழைக்கும் போதே அந்த பரிசுத்த ஆவி என்ன பண்றாருன்னா கொடுத்துறாரு. எப்ப கொடுக்கிறாருன்னு பார்க்கும் போது முதலாவது அறிவு கொடுக்கிறார். அந்த பரிசுத்த ஆவிகள் என்ன இருக்கு? அறிவு கொடுக்கப்படுது. அறிவு எப்ப கிடைச்சிருது? ஒருத்தர் ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னால அந்த அறிவு கொடுக்கப்படுறது. பரிசுத்த ஆவிக்குள்ள ஒரு குணம் இல்லைங்களா? எந்த அறிவுனா என்ன, எதை குறிச்சு நமக்கு சொல்லப்பட்டது? தேவனை பற்றின அறிவு, அவருடைய மனசுல மறைஞ்சிருந்த ரகசியம், அந்த ரகசியத்தை பற்றின அறிவு. இப்ப அவருடைய மனசுல ஒரு ரகசியமான ஒரு காரியத்தை வச்சிருக்காரு. அந்த ஒரு ரகசியமான ஒரு காரியத்தை வெளிப்படுத்துறது தான் பரிசுத்த ஆவியை தேவன் கொடுத்தார். அது புரிஞ்சுக்கிறதுக்காக தேவன் தெளிவாவே வச்சிருக்காரு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா தேவனுடைய பிளான் தெளிவா இருக்கு, ஆனா இது புரிஞ்சு கொள்ள முடியாது. புதிய ஏற்பாடு மட்டும் இல்லைன்னா நீங்க இதை போய் புரிஞ்சு கொள்ளவே முடியாது. என்ன இது, ஒரு கூடாரத்தை ஏற்படுத்தி அந்த இதை போய் தொட்டாலே அந்நியர் செத்து போயிடுறாங்க, லேவியர் மட்டும் உள்ள போகலாம், அதோட பொருளை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது இல்லைங்களா? அது போல தேவனை பற்றின அறிவோ அவருடைய திட்டத்தை பற்றின அறிவு, தன்னோட அவர் மனசுல வச்சிருந்ததை வெளிப்படுத்தி இருக்காரு. அதை பத்தின அறிவு, தேவனுடைய ராஜ்யம் வரப்போகிறத பத்தின அறிவு கம்ப்ளீட்டா அது கொடுத்துறாரு. கொடுத்து பிற்பாடு இந்த பரிசுத்த ஆவியுடைய குணங்கள் இன்னும் நிறைய இருக்குது இல்லைங்களா? அது எப்ப கொடுக்கப்படுதுன்னா 2 கொரிந்தியர் ஒரு வசனம் வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 21-22 வசனம். உங்களுடனே கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். பாருங்க, உங்களோட கூட எங்களையும் ஸ்திரப்படுத்தி கிறிஸ்துவோட கூட நம்ம அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அப்போ அந்த ஒரு அபிஷேகம் எப்போது பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தான் முதலாவது அதுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டார். அவர் தான் முதலாவது அந்த ஞானஸ்தானத்தை விட்டு வெளியே வரும்போது பரிசுத்த ஆவி அது கொடுக்கப்பட்டது. இப்போ தலை, கிறிஸ்து தலை, அந்த தலை அபிஷேகம் பண்ணப்பட்டுச்சு. அப்ப முதலாவது இந்த அபிஷேகம் எங்கதான் ஊற்றப்படுது? தலையில தான் ஊற்றுவாங்க தூக்கி இல்லையா? ஆரோனுடைய தலையில ஊற்றும் போது அது இறங்கி என்ன பண்ணும்? அந்த பாடி ஃபுல்லா இறங்கும், அப்படி கீழே அங்கி வரைக்கும் அது போகக்கூடியதா இருக்கு. இப்போ இந்த ஒரு பரிசுத்த ஆவி, இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, அந்த அறிவை பெற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுக்கும் போது அந்த ஒரே சரீரத்துல போய் இணைக்கப்படுவோம். சொல்ல ரட்சிக்கப்படுகிறவரை கர்த்தர் அனுதினம் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். எந்த சபையில? ஆர்சி சபையிலையா, சிஎஸ்சி சபையிலையா, ஏஜி சபையிலையா, புரொட்டஸ்டன்ட் எல்லாம் எத்தனை பேருக்கு அத்தனை சபையிலையா? எந்த சபை? சரீரமாகிய சபை, சர்வ சங்க சபை, பரலோகத்தில் பேர் எழுதப்பட்ட முதல் பேரானவரின் சர்வ சங்க சபை. அதுல பேர் எழுதப்பட்ட உடனே இந்த ஒரு தலைக்கு கீழாக என்ன பண்ணும்? பாடியில இணைக்கப்பட்டுரும். இப்போ தலையில ஊத்துன தைல என்ன பண்ணும்? அப்படியே வடிஞ்சி வந்து அந்த பாடி ஃபுல்லா வரும். இப்போ அந்த ஒரு கிறிஸ்துக்குள்ள ஞானஸ்தானம் பெற்றவர் அந்த ஒரே சரீரத்துக்குள்ள போயிடும். இதுதான் அபிஷேகம். அபிஷேகம் எப்ப கொடுத்துட்டாரு தெரியுங்களா? பெந்தேகோஸ்து நாள்ல கொடுத்தாச்சு, ஒரே விஷயம் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம அந்த சரீரத்துக்குள்ள வந்துட்டோம்னா அது தானா அந்த அபிஷேகம் நம்மளை மூடிடும். அந்த அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்த பரிசுத்த ஆவி. தேவன் வாக்கு தத்தம் பண்ணினது, அவர் வாக்கு தத்தம் பண்ணதை மாறவே மாட்டார். இயேசு கிறிஸ்து சொல்லும் போது என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, ஒரு வசனம் வாசிங்க. லூக்கா 24ஆம் அதிகாரம் 49வது வசனம் பாருங்க. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். பாருங்க, நீங்க காத்திருங்க, உங்களுக்கு பரிசுத்த ஆவி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரே சரீரம், ஒரே ஆவி, பெந்தேகோஸ்து நாள்ல கொடுக்கப்பட்ட அந்த ஆவியை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா இன்னைக்கு போய் தனியா நின்று வாங்க முடியாது. அந்த சரீரத்துக்குள்ள போனா தான், தலைக்கு ஊட்டியாச்சு,
அந்த சரீரத்துக்குள்ள யார் போறாங்களோ அவங்களுக்கு அந்த அபிஷேகம். அதனாலதான் இந்த 2 கொரிந்தியர் 1:21-22 வாசிக்கிறோம். உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துக்குள்ள சிறப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. ஒவ்வொருத்தரே கிடையாது, அந்த சரீரத்துக்குள்ளாக அபிஷேகம் பண்றாரு. ஆவியின் அச்சாரத்தை நமக்கு கொடுத்ததும் அவர் தான் அப்படி சொல்றாரு. இப்போ நாம அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோமா? பிரதர் நீங்க அபிஷேகம் பெற்றிருக்கீங்களான்னு யாரா உங்ககிட்ட கேட்டா நீங்க ஈஸியா பதில் சொல்லலாம் பாருங்க. இப்போ இந்த பாடத்துக்கு எடுத்த உடனே அடுத்து பாருங்க, இந்த ஒரு அபிஷேகத்தை யாரு கொடுத்தாரு? முதல்ல இயேசு கிறிஸ்து. ஆனா செலக்ட் எப்ப ஆனாரு? அவரு உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே அவரை செலக்ட் பண்ணியாச்சு. ஆனா கரெக்டா அந்த ஞானஸ்நானம் யோர்தான்ல எடுக்கும்போது அவருக்கு கொடுக்கப்படுது. அது பாருங்க, நீதிமொழிகள் 8:23 பூமி உண்டாகும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். பாருங்க, அங்கேயே அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டாச்சு, அவர் கொடுத்தாச்சு. இங்க அந்த ஞானஸ்நானத்துல அவருக்கு அந்த சபைக்கு கொடுக்கிற அந்த இதை என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் அவர் கொடுத்துட்டாரு. கொடுக்கும்போது பரிசுத்த ஆவி புறாவை போல இறங்கி அவர் மேல வந்து தங்க கண்டேன். ஒரு ஒரு விசித்திரமான பரிசுத்த ஆவி அங்க ஒரு உருவம் வந்துருச்சு. கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சுட்டாங்க. கட்சி கொடி எது தெரியுங்களா? புறா, பரிசுத்த ஆவி. எவ்வளவு துணிகரம் மனுஷனுக்கு! பரிசுத்த ஆவின்னு தேவன் அங்க சொல்றாரு. புறாவா? மனுஷனால் ரெட்டை இலையா? சூரியனா? பரிசுத்த ஆவி அங்க உருவம் கொண்டு வந்து சொல்லிட்டு அது புறாவை போட்டு ஒரு கட்சி ஆரம்பிக்க சொல்லி யார் சொல்றது? ஒரு தேவனுடைய வார்த்தை அப்படியே சொல்லுது. அங்க புறாவை வந்தது எதுக்காக? யோவான் ஸ்நானனுக்கு அடையாளம். நானும் அவரை அறியல, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஜலத்துல ஞானஸ்நானம் கொடுக்கும் போது யாரு மேல புறா உருவம் கொண்டு வர்றாரோ அவரு தான் தேவனுடைய குமாரன். அவருக்கு அடையாளம் கொடுக்கறதுக்காக தான் அந்த பரிசுத்த ஆவி புறா போல கொண்டது. படிச்சு பாருங்க, வேண்டாம் கூடாது. அவருக்கு அடையாளத்துக்கு தான். இஸ்ரேல் மக்களுக்கு அடையாளம் நம்ப மாட்டாங்க. யோவான் ஸ்நானனுக்கு அடையாளம் அது. இவர் தான் தேவகுமாரன். அந்தபடி இவர் தான் தேவகுமாரன் நான் ஐடியா இது கொடுத்துட்டு வரேன், சாட்சி கொடுத்துட்டு வரேன்னு சொல்றாரு. அதுக்குதான் கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு தனியா ஒரு ஆளை எடுத்து வச்சு வர்ஷிப் பண்ணி ஒரு இதை போட்டு வச்சிருக்கிறாங்க இல்லைங்களா? இப்படி இருந்தா எப்படி பரிசுத்தாவை பெற்றுக்கொள்வீங்க? ஒரு ஆளை வச்சுட்டு நீங்க வாங்கிக்குவீங்க. ஆளை உள்ளுக்குள்ள உங்களுக்குள்ள வந்து உட்கார்ந்துக்குமா ஒரு ஆள்? அபிஷேகம் பாருங்க, அந்த ஒரே சரீரத்துக்குள்ள வாக்கு பண்ணப்பட்டது. இதை போய் நம்ம தனியா வாங்குறது கிடையாது. அந்த தைலத்துக்குள்ள அந்த ஒரு சரீரத்துக்குள்ள யார் போறாங்களோ அவங்களுக்கு அது வாக்கு தத்தம் பண்ணப்பட்டது. அதை அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் அறிவு. இதை நம்ம ஞானஸ்தானத்துக்கு முன்னாலே வாங்கிடுவோம். அந்த பரிசுத்த ஆவியோட ஒரு தன்மை. இப்போ உள்ள வந்தாச்சு இல்லைங்களா? இப்ப கிறிஸ்துவுக்குள்ள வந்த உடனே அவருக்குள்ள என்ன இருக்குன்னு பாருங்க. கொலோசியர் 2:3 வாசிங்க. அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறது. என்ன இருக்கு பாருங்க அவருக்குள்ள. இப்ப கிறிஸ்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். ஞானஸ்நானம் எடுக்கும்போது கிறிஸ்துக்குள்ள வந்துட்டோம்னு வேணும் சொல்லுங்க. அவருக்குள்ள என்ன இருக்குங்க? இப்போ அவருக்குள் ஞானம், அறிவு என்கிற பொக்கிஷம். எதை பொக்கிஷம் சொல்லிட்டு இருக்கோம் இன்னைக்கு நாம? மனுஷன் கையால வாங்குற அந்த பணம், உலகத்திலிருந்து எடுக்கப்பட்ட அந்த உலக பொருள், பொண்ணு, கவர்மெண்ட் நிர்ணயிச்சிருக்கு இதோட விலை இவ்வளவுன்னு. அதுதான் பொக்கிஷம் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா பொக்கிஷம் எதுனா ஞானம், அறிவு அப்படிங்கிற பொக்கிஷம் அவருக்குள்ள அடங்கி இருக்கலாம். இதுதான் பொக்கிஷம் இல்லைங்களா? சரி, இப்ப அவருக்குள்ள வந்தோம் நமக்கு என்ன கிடைக்கணும்? ஃபர்ஸ்ட் அறிவு, அடுத்தது ஞானம், அடுத்தது விவேகம், அப்புறம் 4 காரியங்கள் பார்த்தோமே. ஆலோசனை, அதாவது உணர்வு, அறிவு, ஞானம். இத்தனையும் நமக்கு அந்த பரிசுத்த ஆவிக்குள்ள இருக்குது. இப்ப நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோமா அப்படிங்கிறத நாமளே பிரிச்சு எடுத்து பார்த்துடலாம் பாருங்க. இப்போ வாசிங்க ஒரு வசனம். 1 கொரிந்தியர் கலாத்தியர் 3:14 ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் உம்படியாயிற்று. இப்போ பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டதுக்கு என்ன வேணும் நமக்கு? முதல் தகுதி இங்க பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டதுக்கு என்ன வேணும்? ஃபர்ஸ்ட்ல பாருங்க, இதெல்லாம் புரிஞ்சு கொள்ளாத ஒரு ஒரு மந்திரவாதியா இருந்த ஒரு மனுஷன் அப்போஸ்தலர் பவுல் எல்லாம் என்ன பண்றாரு? இப்படி கையை வச்சாலும் அவங்க மேல பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டது. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய கிஃப்ட் அது.
யார் மேல கை வைக்கிறாங்க அவங்களுக்கு பரிசுத்தாவி கொடுக்கப்படாது. அந்த 12 அப்போஸ்தலருக்கு கொடுக்கப்பட்டது. அதை வச்சுட்டு இன்னைக்கு நம்ம மத்தவங்க மேல கை வச்சோட நமக்கு வந்துடும் நம்ம சொல்ல முடியாது. அது கிடையாது. அது அவங்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது. அப்படி நடக்கும்போது ஒரு ஒரு மனுஷன் அங்க இருந்து வரான், வந்து சொல்றான், நீங்க இந்த வரத்தை எனக்கு கொடுக்கணும். யார் மேல கை வைக்கிறீங்க அவங்களுக்கு பரிசுத்தாவி கொடுக்கப்படுது, எனக்கு அதை கொடுங்கன்னு சொல்லி பணத்தை கொண்டு வந்து கொடுப்பான். அவனுக்கு என்ன சாபம் கொடுத்தாரு தெரியுங்களா? உன் பணம் உன்னோட நாசமா போட்டுன்னு சொல்லிட்டாரு. பைபிள்ல ஒரு இடத்துல கூட அந்த மாதிரி நாசமா போன்ற வார்த்தையே கிடையாது. ஆனா பரிசுத்த ஆவி பணத்தினால வாங்க நினைச்ச உடனே நாசமா போன்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை எப்படி வாங்கலாமா? வீட்டுல இருந்துட்டு நான் ஒரு 50,000 ரூபாய் காணிக்க கொடுத்தோன்னு வாங்கிடலாம் நினைக்கிறது. வாங்க முடியுமா? என்ன கிடைக்கும் அதனால? தேவனுடைய வரத்தை பணத்தினால வாங்க முடியாது. தன்னை ஜீவபலியா ஒப்பு கொடுத்தவங்களுக்கு தான் கொடுப்பாரு. எவ்வளவு காணிக்கை கொடுத்து நம்ம வாங்க முடியாது. காணிக்கையினால தேவனை சந்தோஷப்படுத்தணும்னு நம்ம நினைக்க முடியாது. தேவனுக்கு நான் ஊழியம் செஞ்சுட்டோன்னு சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்க முடியாது. தேவனுக்கு ஊழியம் செய்யறதுக்கு கோடான கோடி தேவதூதர்கள் இருக்காங்க. 1,80,000 பேரை கொன்று போட ஒரு தேவதூதனுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. அவ்வளவு பெரிய தூதர்கள், கோடி கோடியான தூதர்கள் அவருக்கு இருக்காங்க சர்வண்டா. நான் போய் தேவனுடைய ஊழியத்துல தேவனை சந்தோஷப்படுத்துன்னு நினைக்க முடியாது இல்லைங்களா? இன்னைக்கு அவருடைய வேலை செய்யறதுக்கு நிறைய மக்களும் இருக்காங்க, கிறிஸ்தவ மக்களும் இருக்கிறாங்க. ஆக தேவனுக்கு ஒரு இப்படி செஞ்சும் வாங்கிட முடியாது. அடுத்தது பணத்தினாலே வாங்க முடியாது. எந்த கிரியை மூலமாக போய் தேவனுக்கு பரிசுத்தாவி வாங்க முடியாது. ஒரே ஒரு தகுதி, முதல்ல என்னது? விசுவாசம். ஆபிரகாமுடைய விசுவாசம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ண அந்த விசுவாசம் பரிசுத்தாவி கொடுப்பேன்னு ஆபிரகாமு கிட்ட தான் வாக்கு பண்ணியிருக்காரு. அதை பெறணும்னு சொன்னா ஆபிரகாமுடைய விசுவாசத்தை நாம எடுக்கணும். அந்த விசுவாசம் நமக்குள்ள இருந்து இப்ப ஜீவபலியா ஒப்பு கொடுத்து உள்ள போனோம்னு சொன்னா இன்னும் அடுத்தது நமக்கு கிடைக்கும். ஆபிரகாமுடைய விசுவாசம் அதான் வசனத்தோட ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாக முடியாது. முதலாவது விசுவாசம் நமக்கு இருந்தாதான் இந்த பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ள நமக்கு முடியும். இப்ப அந்த பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றிருக்கிறோம் இல்லைங்களா? அந்த கிறிஸ்துவோட சரீரத்துக்குள்ள ஞானஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கிறோம். இப்ப நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். இப்போ இந்த 4 குணத்தையும் பிரிச்சு பார்ப்போம். 4 குணத்தையும் பிரிச்சு பார்த்து அபிஷேகம்னா என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம் இல்லைங்களா? வாங்க. இப்போ முதலாவது என்னது? அறிவு இல்லைங்களா? நம்ம எந்த வசனம் வாசித்தோம்? ஏசாயா 11 அதிகாரம் 2வது வசனம். அவருக்குள்ள எந்த ஆவிலாம் இருக்கு? என்னெல்லாம் இருக்குது அந்த ஆவிக்குள்ள? வாசிக்க மறுபடியும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருக்கார். கர்த்தருடைய ஆவி அப்படின்னு நம்ம படிக்கலாம். கர்த்தருடைய ஆவி அவர் மேல் தங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தா முதலாவது என்ன இருக்கணும்? நமக்கு அறிவு. ஃபர்ஸ்ட் அறிவு எடுத்துக்கொள்ளலாம். அப்ப நமக்கு அந்த அறிவு நமக்குள்ள இருக்குதா? என்னங்க பிரதர், அறிவு அவ்வளவு முக்கியமா அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லைங்களா? அந்த அறிவு எவ்வளவு முக்கியம் தெரியுங்களா? அந்த அறிவுனால நமக்கு என்ன பெனிஃபிட் தெரியுங்களா? யோவான் 17:3. அறிவு என்னத்துக்கு பஸ்ல நமக்கு நித்திய ஜீவனுக்கு கொண்டு போறதுக்கான வழி. பரிசுத்தாவி தேவன் கொடுக்கறதோட நோக்கம் என்ன? அறிவு கொடுக்கறதோட நோக்கம் என்ன? நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்றதுக்காக தான் பரிசுத்த ஆவியோட கொடுக்கிற. அதுக்குள்ள இருக்கிற அறிவு நமக்கு என்ன பண்ணுது? பிதாவையும் குமாரனையும் பத்தின அறிவு நமக்கு அது வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கு. சரி, குமாரனை பத்தி நம்ம அறிஞ்சுக்கிட்டோம், தேவனை பத்தி அறிஞ்சுக்கிட்டோம். நமக்கு அடுத்த பெனிஃபிட் என்ன? அடுத்து நம்முடைய கிரியை எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு வசனம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாய் இருக்கும். பாருங்க, கர்த்தரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால என்ன பண்ணலாம்? உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பி கொள்ளலாம். அப்ப அறிவு எவ்வளவு முக்கியம்னா, உலகத்தின் அசுத்தமுள்ளதான் மாட்டிக்கிட்டு இருக்கோம், அசுத்தமுள்ளதான் நம்ம இருக்கிறோம். அப்ப நமக்குள்ள அறிவு இருக்குன்னு சொன்னா முதலாவது என்ன பண்ணணும்? தேவனையும் குமாரனையும்
பத்தின அறிவு நமக்குள்ள இருக்கும். ரெண்டாவது, அந்த அறிவு நமக்கு அடுத்து என்ன பண்ணும்? உலகத்தின் இச்சையிலிருந்து நம்ம தப்பிக்கொள்ள வைக்கும். அப்ப நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தோம்னு சொன்னா உலகத்தின் இச்சையிலிருந்து நம்ம தப்பி இருப்போம். பண ஆசை, பொருளாசை இவைகளிருந்து நம்ம விடுவிச்சுக்கிட்டு இருப்போம். பேராசை, இச்சை இவைகளிருந்து நம்மளை விடுவிச்சுட்டு இருக்கும். தேவனை பத்தின அறிவு, குமாரனை பத்தின அறிவு நமக்கு எதை கொடுக்குது? உலகத்தின் இச்சைகளுக்கு தப்பிக்கொள்ள வைக்குது. புரியுதுங்களா? அப்போ தேவனை பத்தின அறிவு நம்ம கிட்ட இருக்கா? அது நமக்கு இதெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுதா அப்படிங்கறத நம்ம ஆராய்ச்சி பார்க்கலாம். இது இல்லைன்னு சொன்னா தேவன் நமக்கு தர்றதுக்கு தான் அது என்ன பண்றாரு? அதை வெளிப்படுத்தி கொடுக்குறாரு நமக்கு, இல்லைங்களா? அப்ப பாருங்க, உலகத்தின் இச்சைகளுக்கு தப்பிக்கொள்றதுக்கு உதவி செய்யுது. அடுத்த வசனம் இன்னொன்னு, ரோமர் 15ஆம் அதிகாரம் 4வது வசனம். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதிக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனை எழுதியிருக்கிறது. பாருங்க, வேத வசனத்தினால இந்த 6வது வசனம், பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருக்கும்படி 15-14 தான் சொன்னேன். நீங்க 4 வாசித்தீங்களா? 15-14. நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களுமாய் இருக்கிறீர்கள் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன். பாருங்க, அறிவு வந்துச்சுன்னா ஒருத்தர் எப்படி இருப்பாங்களா? சகோதரர், நீங்க நற்குணத்துல நிறைந்தவர்கள். அறிவு வந்தோடனே நெக்ஸ்ட் நற்குணமும் வருது. அப்போ அறிவினால் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களா இருக்கிற. ஒருத்தர் எனக்கு புத்தி சொல்ல வேண்டியதில்லை, எனக்கே எல்லாமே தெரியும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன பண்ணணும்? அந்த அறிவு நமக்கு உதவி செய்யும். அதனாலதான் வேதத்தை சொல்லப்பட்டது, நீங்கள் பெற்ற அபிஷேகம் உங்களை சகலத்தையும் போதிக்கும். தெரியுமே நமக்கு எது தப்பு, எது சரி, இது சரியா, இது தப்பான்னு நமக்கு தெரியுமே. சத்தியத்தின் அறிவு நமக்கு ஹெல்ப் பண்ணுமே. நாம் இந்த இடத்துக்கு போலாமா போகக்கூடாதுன்னு சத்தியத்தின் அறிவு நமக்கு சொல்லுமே. இந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போலாமா போகக்கூடாதுன்னு சத்தியத்தின் அறிவு நமக்கு சொல்லுமே. செய்யுமா இல்லையா? இந்த வேலையை நான் செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு சத்தியத்தின் அறிவு நமக்கு சொல்லுமே, இல்லைங்களா? ஒரு களவு செய்ய போய்கிட்டு இருக்கோம்னா அது சரியா தப்பான்னு சத்தியத்தின் அறிவு நமக்கு சொல்லுமே. எங்க போற, தப்பு, நலமான வேலை செய்து பிரயாசப்படுன்னு சொல்லி இருக்கு வசனம், சொல்லுமே. அப்போ தப்பு செய்யறதுக்கு ஒருத்தர் பிரதர் நான் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா அது முதல்ல என்ன பண்ண, அந்த அறிவு எது சரி எது தப்புன்னு பிரிச்சு காமிச்சிருவோம். தேவனை பத்திர அறிவும் சத்தியத்தின் அறிவும். அப்ப ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்றவங்களும் ஆயிடுவோம். அறிவு நமக்கு இருக்குன்னா மற்றவங்களுக்கு புத்தி சொல்லத்தக்கதான நிலைமைக்கு நம்ம உயர்த்தப்பட்டுருவோம். புரியுதுங்களா? சரி, ஒண்ணு பார்த்துட்டோம். இப்போ அறிவு, தேவ திட்டத்தின் அறிவு, இந்த பரிசுத்த ஆவியோட ஒரு குணம். அடுத்தது விவேகம். ஒரு கதை சொல்லுவாங்க, விவேகின்னு சொல்லுவாங்க. ரொம்ப விவேகமான மனுஷங்க அவன் அப்படின்னு சொல்லுவாங்க. எதை வச்சு சொல்றாங்க? எதை வச்சு அவருக்கு அந்த பேர் சொல்றாங்க? அவருடைய செயல். எதை செஞ்சாலும் விவேகமா செய்வார், ஜாக்கிரதையா பண்ணுவார். அவர் செஞ்ச எந்த காரியத்திலும் ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறது தான் விவேகி. சாதாரணமா அந்த பேர் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. விவேகமா நடக்கிற ஒருத்தருக்கு தான் விவேகின்னு பேரு. அப்போ அந்த ஒரு பரிசுத்த ஆவி அபிஷேகம் நமக்குள்ள இருக்குன்னா நம்ம எப்படிப்பட்டவங்கள ஆயிடுவோம்? விவேகமா நடக்க ஆரம்பிச்சிருவோம். எந்தெந்த இடத்துல, வேலை ஸ்தலமா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் எப்படி ஆயிடுவோம்? விவேகமா. ஒரு வசனம் வாசிங்க, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். அந்தபடி புருஷர்களே, மனைவியானவர் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடினால் உங்கள் ஜனங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோட அவர்களுடைய வாழ்ந்து உங்களுடைய கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரத்துக் கொள்ளுகிறவர்கள் ஆனபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். பாருங்க, அந்தபடி மனைவி அப்படி சொன்னோட நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணிடுவோம்? கணவனுக்கு தான் சொல்லி இருக்குன்னு. கிறிஸ்துக்கள் ஆண் என்று பெண் என்றும் கிடையாது. 1,44,000 அழைக்கப்பட்டவங்க ஆணு பெண்ணுன்னு பிரிக்க முடியாது. சகோதரர்களேன்னு சொல்றோம். அப்ப சகோதரர்களை யாரை நினைச்சு கொள்றோம்? அதுல தேவனுக்கு ஒப்பு கொடுத்த சகோதரிகளும் அது அடக்கம் தான். அவங்களுக்கும் என்னது, ஆண் என்று பெண் என்று பிரிச்சு சொல்லல வேதம். அப்ப என்ன சொல்றது? புருஷர்களே அப்படின்னு சொல்லும் போது மனைவி பலவீன பாண்டமா இருக்கிறதுனால அன்பு செலுத்தணும். நம்ம அதுக்கு மட்டும் எடுத்துட முடியாது, இது எல்லாத்துக்கும் நம்ம பொருத்தம். ஆனா வாழ்க்கைக்கு அதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆனா விவேகமா ஒரு மனைவியா இருக்கிறவர் தேவனுக்கு ஒப்பு கொடுத்திருந்தா, கணவன் ஒப்பு கொடுக்கணும்னா விவேகமா அந்த மனுஷனோட வாழ்ந்து
உங்க நல் நடக்கையில புருஷனை ஆதாயப்படுத்த முடியும். விவேகமா நடக்கணும். செய்கையிலும் வார்த்தையிலும். சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. நீங்க என்னங்க நீங்க சத்தியம் செய்யறீங்க, நீங்க சொல்றது ஒண்ணா இருக்கு, செய்யறது ஒண்ணா இருக்குது. சொல்றதையே செஞ்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா தேவனை மறுதளிச்சிருக்கிற அந்த குடும்பம் கண்டிப்பா ஒண்ணா வந்துடுவாரு. ஓ இதுதான் தேவனா, உன்னிடத்துல இவ்வளவு நற்கிரியை காணப்படுது, இதுக்கு காரணம் என்ன? தேவன் இப்படிதாங்க இருக்க சொல்லியிருக்காரு, அதை படுத்திக் கொள்ளலாம் இல்லைங்களா? அதான் விவேகமா நடக்கிறது. வார்த்தை விவேகமா, செய்கை விவேகமா, எல்லாமே வேலை ஸ்தலத்துல விவேகமா நடந்தா நம்ம கிட்ட வந்து அவங்களே என்னங்க அவங்க தேவனை பத்தி எனக்கு சொல்லுங்கன்னு அவங்களே வருவாங்க. விவேகமா இல்லைன்னா நம்ம போய் தேவனை பத்தி சொல்றேன் போப்பா ஏன்னா உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லையே, நீ என்னத்த சொல்ல போற? கத்துக்கிட்ட ஏதாவது உங்ககிட்ட இருக்கா? நீ விவேகமா இருந்தா உங்ககிட்ட கத்துக்கொள்றதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னா, நம்ம கிட்ட கத்துக்கொள்ளக்கூடியது ஏதாவது இருந்துன்னு சொன்னா நம்ம கிட்ட வந்து நிப்பாங்க. நீங்க எந்த இடத்துல தைரியமா தேவனை பத்தி சொல்லலாம், வசனத்தை தைரியமா சொல்லலாம். ஆர்எஸ் காரங்க கிட்ட சொல்லலாம். நான் RSS காரங்க கிட்டே டம்முன்னு வசனத்தை அடிப்பேன். அப்படியே பேசிட்டு வந்து இப்படி பைபிள் சொல்லுது, அப்படியா அப்படியே சொல்லுது பைபிள் அப்படின்னு அந்த மாதிரி அடிச்சிருவோம் வார்த்தைய. ஏன்னா நம்ம வார்த்தைக்கு அவங்க செவி கொடுப்பாங்க. விவேகமா பேசணும்னா, விவேகமா நடந்தோம்னா, ஏமாட்டுத்தனம் இல்லாம, பித்தலாட்டம் இல்லாம, நம்முடைய செய்கை நல்லா இருக்குன்னு சொன்னா RSS காரங்க கூட நம்ம கிட்ட தேவனுடைய வார்த்தை சொல்வது கேட்பாங்க. ஏன்னா விவேகம் இருக்கு அந்த மனுஷங்கிட்ட அப்படின்னு வெளிப்படும். அப்ப பரிசுத்த ஆவிக்குள்ள என்ன இருக்கு? விவேகம். நம்முடைய நடவடிக்கைகள் எல்லாமே மாறும். அதான் பரிசுத்த ஆவியோட ஒரு குணம். இதெல்லாம் இல்லாம நான் அபிஷேகம் பெற்றிருக்கேன் அப்படின்னு சொன்னா என்னது? இது பொய் இல்லைங்களா? அடுத்து பாருங்க, ஆக்சுவலா இந்த அபிஷேகம் பெற்றிருந்தா நாளுக்கு நாள் இது மாறும். நாம விசுவாசித்து ஜீவபலியா ஒப்பு கொடுக்கும் போது சரீரத்துக்குள்ள போகும்போது ஸ்டெப் ஸ்டெப்பா விவேகம் வரும், அறிவு வரும், ஞானம் வரும், புத்தி எல்லாமே வந்துடும். ஆனா அதுக்குள்ள இல்லைன்னு சொன்னா 10 வருஷம் ஆனாலும் வராது, 20 வருஷம் ஆனாலும் வராது. ஆனா கண்டிப்பா அது தேவன் நமக்கு அது கொடுக்கறதுக்காக தான் கொடுத்திருக்காரு. இப்போ இன்னொரு காரியத்தை யோசிச்சு பாருங்க. நம்ம இதுல என்னெல்லாம் பார்த்தோம்? அறிவு, விவேகம், உணர்வு, ஞானம். இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு கொடுக்க முடியுமா? ஆதாமுடைய ஜெனரேஷன் இதெல்லாம் இழந்து போயிடுச்சு. அது இல்ல மனுஷனிடத்துல. அதை கொடுக்கறதுக்காக தான் கூப்பிட்டு தேவனுடைய தன்மை அது, அதை நமக்கு கொடுக்குற அவருடைய ஆவி மூலமா அதை நமக்கு தர்றார் இல்லைங்களா? நான் ஞானி ஞானவான்னு சொல்லியாச்சுன்னா ஞானம் கிடைக்காது. நான் அறிவாளி, எனக்கு எல்லாம் தெரியும்னா அறிவு கிடைக்காது. எனக்கு யாரும் புத்தி சொல்ல வேண்டிய புத்தியும் கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. எனக்கு எல்லாமே தெரியுங்க, எதுவுமே தர மாட்டாங்க. இவங்க சொன்னாங்க பரிசேயர், எனக்கு எல்லாமே தெரியும். இயேசு கிறிஸ்து வந்து பேசும்போது ஒண்ணு கூட காதுக்குள்ள போகல, எல்லாமே தெரியும் நினைச்சிருந்தாங்க, மிஸ் பண்ணிட்டாங்க. பாருங்க, இதுதான் நமக்கு இல்லாதவங்களுக்கு அது கொடுக்கிறாரு. உணர்வு உள்ளவங்க, ஞானம் உள்ளவங்க, அறிவாளிகள், புத்திசாலிகளாம் இது கிடையாது. பேதைகளுக்கும் உணர்வு இல்லாதவர்களுக்கும் தான் அதை கொடுக்கிறார், வாக்கு பண்ணி இருக்கிறாருன்னு பாக்குறோம். அடுத்தது உணர்வு. இருங்க இதுல வாசிக்கலாம். இப்போ இந்த விவேகம் அப்படிங்கிறத பழைய ஏற்பாட்டுல ஒரு ஆளை போய் நம்ம கேட்ச் பண்ணி பிடிச்சிட்டு வந்துடலாம். வாங்க, யாரை பிடிக்கலாம்? யோசேப்பு எல்லா காரியத்திலும் விவேகமா நடந்தார். அந்த ராஜா அதை உத்து பார்த்துக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் திடீர்னு இந்த அர்த்தத்தை சொல்றாரு, இந்த கனவுக்கு அர்த்தத்தை சொன்ன உடனே என்னப்பா பதில், இதுக்கு என்னப்பா செய்யலாம் அப்படின்னு சொன்ன உடனே இவர் சொல்றாரு, விவேகமான ஒரு ஆளை இதுக்கு வைங்க, இந்த பஞ்சத்துல தப்பிச்சுக்கலாம், நீதான் அது அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்றாரு. பாருங்க, ஆதியாகமம் 49 அதிகாரம் 41-39. ஆதியாகமம் 41-39. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. பாருங்க என்ன சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. ஒரு ராஜா சொல்றாரு, உன்னை போல யாருமே கிடையாது. ராஜா சும்மா எடுத்த உடனே அவர்கிட்ட இது கொடுக்க மாட்டாரு. ராஜா என்ன பண்ணிருப்பாரு தெரியுங்களா? இவர் எப்படிப்பட்டவர்னு முதல்ல சிறைச்சாலை அதிகாரி கூப்பிட்டு கேட்டிருப்பாரு, என்னப்பா எத்தனை வருஷம் அங்க இருந்தாரு, எப்படி இருந்தாருங்க? அவரு குறை சொல்ல முடியாதுங்க. ஏன்னா சிறைச்சாலை அதிகாரிக்கு அவர் அட்வைஸ் கொடுக்கிறவர் ஆயிட்டாரு, ஆலோசனை கொடுக்கிறவர் ஆயிட்டாரு. அவர் கண்ணில் தயவு கிடைக்க பண்ணிச்சு. சிறைச்சாலை அதிகாரி கூப்பிட்டு தட்டி கேட்கும் போது, என்னப்பா விவேகமான ஆள். போத்திபாரை கூப்பிட்டு கேட்கிறாரு, போத்திபாரன் சபை இதுல உள்ளவர் தான். அவரு கூப்பிட்டு கேட்கும்போது, எப்படிப்பா? குட்டுங்க, சாட்சி கொடுத்துட்டாரு. போதும், இது போதும், விவேகமான மனுஷன் விட்ட பொறுப்பை கொடுக்குற அப்படி சொல்லி பொறுப்பை கொடுக்குற. அப்ப அவருடைய செய்தி என்ன பண்ணிருக்கு? அவர் தேவனுக்காக உத்தமமா நடந்து வந்த ஒவ்வொன்றும் அவர் விவேகமானவர்னு சாட்சி கொடுத்துச்சு.
அதனால அவர் என்ன பண்ண, ராஜாவுடைய அந்த ஸ்தானத்துக்கு அதிபதியாக உயர்த்தப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 3வது வசனம். வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். வீடு எதுங்க? நாமே தேவனுடைய வீடு. எதுல கட்டப்படுது? ஞானத்தினால கட்டப்படுது. எதுல நிக்க வைக்குது? விவேகத்தினாலதான் அது நிக்கப்படுது. சபையானது உலகத்துக்கு, பூமிக்கு சத்தியத்தின் தூணா இருக்குது. சத்தியத்துக்கு தூணு ஆதாரம் இல்லைங்களா? அப்ப அந்த உலகம் ஏங்கிக்கிட்டு இருக்குது காரணமே அந்த ஒரு தூண்ல தான். உலகம் நின்றுகிட்டு இருக்குதே அந்த ஒரு தூண்ல தான் நின்றுகிட்டு இருக்குது. இன்னைக்கு உலகத்துல எல்லா நல்ல நடக்கைகளும் அந்த ஒரு தூண்னாலதான் நடந்துகிட்டு இருக்கு. அந்த தூண் எப்ப பிடுங்கப்படுதோ எல்லாம் டபடமான்னு கொண்டு போயிடும். ஒரு நாள் வரப்போகுது, அந்த தூண் எடுக்கப்பட்ட உடனே பூமிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவு வரப்போகுதுன்னு பாக்குறோம். வீடு ஞானத்தினாலே கட்டப்படும், விவேகத்தினால் நிலைநிறுத்தப்படும். நடக்கை, இந்த நடக்கையில தான் அது நிலைநிறுத்தப்படும். அப்போ நமக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நாம பெற்றிருக்கோம்னு சொன்னா நம்ம கிட்ட என்ன இருக்கணும்? விவேகம் இருக்கணும். அந்த விவேகம் நமக்குள்ள இருந்தா நம்ம அந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கோம்னு அர்த்தம். அது இல்லைன்னா நம்ம தேவத்தை வாங்கலாம். பாருங்க, தேவையை தான் நம்ம பிரிச்சு காட்டுறோம், யாரையும் குற்றப்படுத்துறது. வேதம் என்ன சொல்லுதோ இதுதான், இந்த ஒரு குணம் இதுதான், ஞானம்னா இதுதான், அறிவுன்னா இதுதான், விவேகம்னா இதுதான் அப்படின்னு பிரிச்சு காமிக்குது. இப்போ ஒருவர் ஞானத்தில் குறைவா இருந்தா கேளுங்க, விவேகத்துல குறையா இருந்தா கேளுங்க, எல்லாத்தையும் கேட்க சொல்லியிருக்காரு. கேட்டு வாங்க முடியும் நம்மளால இதை, இல்லைங்களா? அடுத்து பாருங்க, விவேகத்தினால் நிலைநிறுத்தப்படுது அப்படின்னு நம்ம இதில் பார்க்கிறோம். அடுத்தது எதுன்னு பார்க்கும்போது உணர்வு. இந்த உணர்வு எப்படி வருது அப்படின்னு பார்க்கும்போது, தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்கும் போது ரெண்டு விதமான இடத்துக்கு அந்த வார்த்தை. முதலாவது அறிவுக்குள்ள போகுது. தேவனை பத்தின சத்தியத்தின் அறிவுக்குள்ள போகுது. அறிவுக்குள் போன உடனே என்ன பண்ணும்? நெக்ஸ்ட் அது மனசுக்குள்ள போகணும். அப்பதான் அது மனம் திரும்புங்கன்ற அந்த இது நம்ம சகோதரர் கூட எடுத்தாரு. அப்ப அறிவுக்குள்ள போனதுக்கு பிற்பாடு மனதுக்குள்ள போன உடனே நல் மனசாட்சி உண்டாகுது. நல் மனசாட்சி என்ன பண்ணுதான்? விசுவாசத்தை காப்பாற்றக்கூடியதா இருக்குது. அது பாருங்க, ஒரு வசனம் வாசிங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 13வது வசனம். அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால் நான் ஓமைகளாக அவர்களுடைய பேசுகிறேன். ஏன் அவங்க கிட்ட ஊமையா பேசினாரு? கேட்டு உணர்ந்துகள்ல நல்லா இருக்கு, நல்லா நல்லா பேசினாரு அப்படின்ட்டு வேறதுதான், அவ்வளவுதான். அது என்ன பண்ணுறது? உள்ள போகல, உணர்வு இல்லைன்னா அவர் ஓமையா பேசி அனுப்பிச்சிடுறாரு. ஆனா ஒருத்தருக்கு கேள்வி ஆகி போச்சு, சொல்றது புரியலன்னு மறுபடியும் வந்து அவர்கிட்ட கேட்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு அருளப்படுது, அவங்க உணர்ந்து கொள்றாங்க. அதாவது நீங்கள் கேட்டு உணருங்கள். யார் 100, 30, 60, 100 யார் பலன் கொடுக்குறாங்க? அதுல வாசிங்க, நம்ம 23வது வசனம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். யார் பலன் கொடுக்குறாங்க? உணர்ந்து கொண்டவர்கள் தான். வெறும் அறிவு பெற்று கொண்டு போனதுனால சத்தியத்தின் அறிவு போச்சுன்னா ஒண்ணுதான் இருக்கும். ஃபர்ஸ்டே கொடுத்துற அந்த அறிவு மட்டுமே வேலை செய்யும், எந்த ஒரு மாற்றமும் கொடுக்காது. ஏன்னா அது எங்க போகல? உணர்வுக்குள்ள போச்சுன்னா மனம் திரும்புதல் உண்டாகும், சுத்திகரிப்பு உண்டாகும், நல் மனசாட்சி நம்மள என்ன பண்ணும், எந்தெந்த சூழ்நிலை எப்படி நடக்கணும் நடக்கக்கூடாதுன்னு நமக்கு அது உணர்த்திக்கிட்டே இருக்கும். ஒரு காரியம் செஞ்சிட்டோம்னா நல் மனசாட்சி நமக்கு இருக்குன்னு சொன்னா டக்குன்னு ஒரு வார்த்தை பேசிட்டு வந்திருப்போம், இல்ல நீங்க பேசுன வார்த்தை தப்பு அப்படின்னு நம்மளுக்கு அது உணர்த்தும். யாரும் கூப்பிட்டு வந்து இல்லைங்க நீங்க தப்பா சொல்லிட்டீங்கன்னு சொல்ல வேண்டியது கிடையாது. நம்ம மனசே சொல்லும். 10 வார்த்தை பேசியிருந்தா அது ஒரு வார்த்தை தப்பா பேசியிருப்போம்னு நம்ம மனசு சொல்லும். பாட்பாட்டா பிரிச்சு எடுத்தோம், இந்த வார்த்தை தப்பு. 100 வார்த்தை கூட பேசியிருப்போம். ஆனா பேசிட்டு போகும்போது ஆவி லைட்டா களங்கமா காணப்படும். என்ன ஒரு மாதிரி என்னுடைய ஆவில ஒரு இது இல்லாம இருக்கே அப்படின்னு அந்த மனசாட்சி உணர்த்தும். அப்போ ஒரு வார்த்தை தப்பா இருக்கு அப்படின்னு, ஆமா தப்புதான் அப்படின்னு ஒண்ணு அதை உடனே சரிப்படுத்தணும். இல்லைன்னா அது தப்பு இல்லைன்னு சொல்லியாச்சுன்னு வச்சிடுங்க, அவுட். கொஞ்சம் கொஞ்சமா மனசாட்சி செத்துக்கிட்டே வந்துடும். அது தப்பு இல்லை, நான் செஞ்சது சரிதான், நான் பேசுறது சரிதான், நியாயப்படுத்தணும்னு சொன்னா மனசாட்சி செத்துடும். அதனாலதான் எது தப்புன்னு தெரியுதோ ஒன்று உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. தேவனுடைய வார்த்தை கேட்டா தப்பு சொன்னா டக்கு தப்புதான். தாவீது பாருங்க, ஒரே டைம்ல தப்புதான் தப்புதான், உடனே எல்லாரும் முன்னாலே தப்புதான், நான் செஞ்ச தப்புதான் மறிக்கிறார்.
இல்லைங்களா? சோ அந்த மாதிரி உண்டாகுது. அப்ப உணர்ந்து கொள்ளக்கூடியதுன்னு ஒரு முக்கியமான ஒண்ணா இருக்கு. கேட்டு உணரும் போது நமக்கு நல் மனசாட்சி உண்டாகுது. நல் மனசாட்சி நம்முடைய விசுவாசத்தை பாதுகாக்குது. விசுவாசத்துக்கு மிகப்பெரிய ஒரு பாடமாக அது நமக்கு அமையுது. அதனாலதான் தீமோத்தேயு எழுதும்போது சொல்ற, நீ விசுவாசமும் நல் மனசாட்சி உடையவனா இரு அப்படின்னு சொல்லி நமக்கு அதை கொடுக்குறாரு. இப்போ அடுத்து பாருங்க, கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாம். அவர்களுடைய இருதயங்கள் தேட்டப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்கிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் உரியவர்களாகும் என்று இப்படி விரும்புகிறேன். இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். எனக்கு இதுல புதிய பாட்டுல நான் இந்த வசனத்துல கை வச்சு தேவன்கிட்ட ஜெபம் பண்ணுவேன். தேவனே எனக்கு இப்படி பண்ணுங்க. பிதாவாகிய தேவனையும் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு, அடுத்தது உணர்வு, அறிவின் உணர்வு. பாருங்க, அதுல பிரிச்சு சொல்றாரு பாருங்க, பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துக்குரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயம். வெறும் அறிவு மட்டும்தான் அது நின்றுட்டு தனியா. உணர்வுன்னு ஒண்ணு வரணும். உணர்வு வந்துச்சுன்னா நம்ம ஒரு நிமிஷம் பிதாவாகிய தேவனையும் கிறிஸ்துவை குறித்து நம்ம யோசிச்சோன்னு சொன்னா நம்ம கண்ணுல ஒரு சொட்டு தண்ணீராவது வரும். இந்த பாவிக்காக அவங்க 2 பேரும் எடுத்திருக்க முயற்சியை நம்ம நினைக்கும் போது நம்மளுடைய கண்ணுல தண்ணி வரும். உணர்வு இருந்துச்சுன்னா. இல்லைன்னா என்ன பண்ணோம், அறிவா எடுத்து மொத்தம் சொல்லிட்டு நம்ம பாட்டு போயிடுவோம். அவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை நமக்கு செஞ்சிருக்கிறாங்க அவங்க 2 பேரும். ஏன்னா தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பி குமாரன் அடிக்கப்படும் போது வேதனைப்பட்டு துக்கிச்சது யாரு? பிதாவாகிய தேவன். தகப்பனா இருந்து நம்ம யோசித்து பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம பிள்ளைய நம்ம கண்ணு முன்னால ஒரு துன்மார்க்கன் போட்டு அடிச்சு ரத்தம் வர அடிக்கிறான்னு சொன்னா நம்ம மனசுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். பிள்ளை தாங்கிக்கிறாரு. பிள்ளை அவருக்கு வலி ரொம்ப, அவருக்கு தெரியும் என் பிள்ளை என்ன கைவிட மாட்டேன், நான் மறிக்க போறேன்னு அவருக்கு கம்ப்ளீட்டா தெரியும். ஆனா உயிரோட இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அவங்களுடைய வேதனை அது சகிக்கிற பிள்ளை அடிபடும் போது தகப்பனுக்கு தான் வேதனையே அதிகம். அந்த ஒரு உணர்வு நமக்காக அவங்க 2 பேரும் செஞ்சு முடிச்சிருக்க அந்த காரியத்தோட உணர்வு நமக்கு இருந்துச்சுன்னு சொன்னா நம்முடைய லைஃப் தானா சேஞ்ச் ஆகும். எவ்வளவு செஞ்சிருக்காங்க நமக்காக, நாம மீட்டெடுக்கப்படுறதுக்காக, நாம தேவனிடத்துல வர்றதுக்காக. தேவன் இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிருக்காரு, குமாரன் நமக்காக அவமானப்பட்டிருக்காரு அப்படின்னு அந்த ஒரு உணர்வு வந்துருச்சுன்னா நம்ம தவறு செய்யறது நம்மளை விடுவிச்சு கொண்டதுக்காக அந்த உணர்வு உதவி செய்யும். அதாவது ஐஸ்வர்யன்னு சொல்றாரு. அங்க ஒரு ஐஸ்வர்யத்தை பாத்தீங்கன்னு சொல்றாரு கீழையும், உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய ஐஸ்வர்யத்துக்குரியவர்களாக வேண்டும் என்று விரும்புறேன். அதுவும் ஐஸ்வர்யம். சரி, நான் பைபிள்ல கேட்டிருக்கிற ஐஸ்வர்யம் இந்த 2 தான். அவருக்குள் ஞான அறிவுங்கிற பொக்கிஷம் அடங்கி இருக்கு. இந்த 2 பொக்கிஷத்தையும் அறிவை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு தேவன்கிட்ட நான் கேட்டது உண்டு, கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். சோ அப்ப பார்க்கணும் அந்த உணர்வு எவ்வளவு ஒரு முக்கியம் தெரியுங்களா? அப்ப நமக்கு அந்த பரிசுத்த ஆவிக்குள்ள உணர்வுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த உணர்வு நிச்சயம் அது நமக்கு தேவையா இருக்குன்னு பாக்குறோம். அதாவது பார்க்கும்போது சாலமோனுக்கு தேவன் ஞானத்தை கொடுத்தாரு பாத்தீங்களா? அந்த ஞானத்துல அவருக்கு என்ன கொடுத்திருக்காரு? அதுல உணர்வையும் கொடுத்திருக்காரு. அதனாலதான் அவங்க இந்த அளவுக்கு ஒரு நீதிமொழிகளை பிரிச்சு எழுத முடிஞ்சிச்சு. ஒருத்தருக்கு அங்க ஒரு இதுக்கு தீர்ப்பு செய்வார் பார்த்திருக்கீங்களா? சாலமன் செய்யற முதல் தீர்ப்பு ஒண்ணு, ஒரு குழந்தைய வச்சு வெட்டி கொடுன்னு சொல்லுவாரு பாருங்க. அது உணர்வு இல்லைன்னா பண்ணவே முடியாது. வெறும் அறிவு மட்டும் இருந்து ஞானம் மட்டும் தான் அந்த காரியத்தை செய்ய முடியாது. அவர் ஒரு அந்த ஸ்தானத்துக்கு இறங்கி போய் ஒரு உண்மையான தாய் தன் பிள்ளைய வெட்டுறதுக்கு ஒரு நாள் சம்மதிக்க மாட்டான். அப்ப அவ என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, அந்த பிள்ளைய அவங்கிட்ட கூட கொடுத்துருங்க, உயிரோட இருக்கட்டும்னு சொல்லுவான். நல்லா அந்த ஒரு உணர்வை வச்சுதான் சொல்லுவாரு. இந்த குழந்தை 2 பேரும் என் பிள்ளைன்னு சொல்றாங்க, 2ஆ வெட்டி ஆளுக்கு பாதியை கொடுன்னு சொல்றாரு. போலி தாய் சொல்லுது பாதி குடுன்னு கேக்குது. அது சொல்லுது வேண்டாம் மண்ணா வேண்டாம், அவட்டே கொடுத்துருங்க, அதுக்கு உயிரோட இருந்துட்டு போட்டுன்னு சொல்றாரு. இவதான் தாய் தீ கொடுன்னு சொல்றாரு. இது இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிக்சர்ஸ்ல ஒரு பாட்டு இருக்கு. இந்த பாட்டை அசந்து ஒரு நிமிஷம் கண்ணீர் விட்டுருந்தேன். அந்த கதையே கேட்டது கிடையாது பைபிள்ல, ஆனா அந்த பாட்டை கேட்டு கண்ணீர் விட்டுருக்கேன் நான். அதை பெற்றெடுத்த உள்ளம் என்றும் தெய்வம் தெய்வம் பேசுகிற வார்த்தை மௌனம் சொல்லி சாலமோட ஞானத்தை பாட்டாவே எடுத்திருக்காங்க. அங்க கேட்டிருக்கீங்களா ஞாபகம்? எனக்கு அந்த பாட்டு ஞாபகம் நல்லா இருக்கு. அப்ப பாதி கொடுங்கள் மண்ணான்னு ஒருத்தி கேட்கிறா, மண்ணா விட்டுடுங்கன்னு ஒருத்தி சொல்றா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அந்த ஒரு உணர்வு கரெக்டா கெஸ் பண்றாரு. இந்த இடத்துல இப்படி பண்ணாதான் இந்த இடத்துல உண்மை வரும்னு சொல்லி அடிச்சாரு. அந்த இடத்துல தெரிஞ்சிச்சு. அப்ப சாலமோனுக்கு உணர்வு கொடுத்திருக்காரு. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். பாருங்க எப்படிப்பட்ட இதயத்தை கொடுத்திருக்காரு, ஞானமும் உணர்வும்.
ஞானம் மட்டும் இல்ல, அவருக்கு உணர்வும் அவருக்கு இருந்து கொடுத்திருக்கிறார் தேவன். அப்போ உணர்வு யார் கொடுக்கணும்? சாலமோனுக்கே தேவன் கொடுத்திருக்காரு. அப்ப நமக்கு யார் தான் தரணும்? தேவன் தரணும். அதனால பரிசுத்த ஆவி மூலமா அது எல்லாத்தையும் கொடுக்கிறார். ஞானம், உணர்வு, அறிவு எல்லாத்தையும் அந்த பரிசுத்த ஆவி மூலமாக தேவன் கொடுத்துறார். அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. அடுத்தது ஞானம். ஞானத்தை குறிச்சு நம்ம பார்க்கும்போது ஞானம் எதுவா இருக்கலாம். ஞானத்தை குறிச்சு பின்னால பிரதர் வந்து பாடம் எடுப்பார், கம்ப்ளீட்டா ஞானத்தை பத்தி பேசுறேன்னு இருக்காரு. அப்போ ஞானத்தோட ஆரம்பம் எது? கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே ஞானத்தின் ஆரம்பம் இல்லையா? நீதிமொழி 9:10, 9ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், ஸ்டார்டிங். அப்ப இந்த உலகத்துல இருக்க எந்த மனுஷனும் தேவனுக்கு பயப்படல. ஆதாமுக்கு பிற்பாடு ஆதாமோட ஜெனரேஷன் தேவனுக்கு பயப்படுறதே கிடையாது. அப்ப அந்த தேவனுக்கு பயப்படுகிற பயம் அது ஞானம்னு சொல்றாரு. இப்போ யோபு புத்தகத்துல போய் பாத்தீங்கன்னா 28ஆம் அதிகாரத்துல ஞானத்தை போய் தேடுறாரு. அந்த அதிகாரம் முழுவதும் ஒரு அருமையான ஒரு காரியத்தை அங்க வச்சிருக்கிறார். எங்கெல்லாம் போய் கேட்கிறாருன்னு பாருங்க. 28வது அதிகாரம் யோபு 12வது வசனம். ஆனாலும் ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே? புத்தி விளைகிற இடம் எது? எது பாருங்க, ஞானம் கண்டடையத்தக்க இடம் எது? எங்க இருக்குது ஞானம் அப்படின்னு கேட்கிறாரு. அது விலை மனுஷனுக்கு தெரியாது. அது ஜீவனோட தேசத்துல அகப்படுறது கிடையாது. ஆழம் என்னிடத்துல இல்லைன்னு சொல்லுது, சமுத்திரம் என்கிட்ட இல்லைன்னு சொல்லுது. இதுக்கெல்லாம் அர்த்தம் இருக்குது. சமுத்திரம்ன்றது என்னது? மனுஷ ஜாதி, அவங்ககிட்ட என்ன கிடையாது, அது இல்லை என்கிட்டன்னு சொல்லுது. அடுத்தது ஆழம் என்கிட்ட இல்லைன்னு சொல்லுது. என்ன ஆழம்? அது சமுத்திரத்தோட ஆழமா? ஆழத்துல என்ன கிடையாது? ஞானம் கிடையாது. ஆழம் என்ன தெரியுங்களா? இருக்கிறதுலயே ஆழமானது இது. சமுத்திரத்தை ஆழத்துல கண்டுபிடிச்சலாம் மனுஷோட இருதயம் தான். அதுதான் பயங்கரமான ஆழமானது. ஆதியாகம புத்தகத்துல பாத்தீங்கன்னா தெரியும், ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. எந்த ஆழம்? தீமை மனுஷனுடைய உள்ளத்துலதான் இருந்துச்சு. அதுதான் ஆழத்துல இருள். இருள் இருந்த தீமை மனுஷனுடைய உள்ளத்துலதான் அது இருந்துச்சு. இருள் அது அதான் சொல்றாரு, இருள் அங்க இருக்குது. அப்ப அதுகிட்ட என்ன கிடையாது? ஞானம் இருக்க வேண்டிய இடத்துல இருள் இருக்குது. ஆனா அது என்கிட்ட இல்லைன்னு சொல்லிடுச்சு. எல்லாத்தையும் நீங்க அந்த பாத்தீங்கன்னா ஒண்ணு சொல்லுவோம், சத்தத்தை மட்டும் நான் கேட்டிருக்கிறேன். பழைய ஏற்பாட்டுல யோசிக்கிறாங்க, சத்தத்தை கேட்டிருக்கிறேன்றாங்க பழைய ஏற்பாட்டுல. ஆனா கடைசி ஃபைனலா 28ஆம் வசனத்துல முடிக்கிறாரு பாருங்க. மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார். பாருங்க, விசித்திரமானது இந்த உலகத்துல எதுன்னா ஞானம். ஆழத்துல இல்ல, எங்கெங்கயோ போய் தேடி பார்க்கிறோம், இல்ல. இன்னைக்கு உலகத்துல எல்லாம் இருக்குது, மனுஷன்கிட்ட எல்லாமே இருக்கு. ஒன்னே ஒண்ணு ஞானம் தான் கிடையாது. தேவனுக்கு பயப்படுற பயம் கிடையாது. துணிகரமா தப்பு செய்யறாங்க, துணிகரமா பாவம் பண்றாங்க, அநீதியான காரியத்தை ரொம்ப துணிகரமா செய்யறாங்க. ஒரு மனுஷனை பார்க்கும், அவன் மூர்க்கமா நிக்கிறான். அவனுக்கு பயம் எங்க? தேவன் ஒருவர் உண்டே, அவருடைய சுவாசம் தான் என்கிட்ட இருக்குது. அவன் சொல்றான், நான் யாருக்கு தெரியுமா? ஏமாத்தி பணத்தை பிடுங்குறான், பெரிய ஆளாயிடுறான். ஆனா அவனே சொல்லிக்கிறான், சாகும்போது கத்து இருக்கிறாங்க, அவர் யாரும் போய் கிட்டே போகல. அப்படியே சொல்றாங்க, பாவங்க அவன் பண்ணதுங்க. அப்படி பாருங்க, அவங்களே சொல்லிக்கிறாங்க. நேற்று உட்காந்து கொஞ்ச நேரம் நின்று கேட்கிற ஒரு பெரிய ஆள் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு டிஎம்கேல. அவரை பத்தி பேசிட்டு இருக்காங்க, யாருங்க செத்தது? ஓ அப்படியா, அவரை பத்தி என்ன சொல்றாங்கன்னு கொஞ்ச நேரம் கேட்கறேன். சத்தம் போட்டு அவங்களா பேசி அவங்களே அதுக்கு ஜட்மெண்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஓ மனுஷனுடைய நிலைமை இப்படிதான் இருக்குது. அப்போ என்ன கிடையாதுன்னா ஞானமே கிடையாது. உலகத்துல நீங்க எங்க போனாலும் கிடையாது. அதனாலதான் இவரு சொல்றாரு ஒரு வார்த்தை, மனைவியை பார்த்து என் சகோதரின்னு சொல்லி உள்ள அனுப்புறாரு பார்வனு கிட்ட. அவன் அங்கிருந்து வந்து கேட்டு, ஏன்பா இந்த மாதிரி பண்ண? இங்க தேவனுக்கு பயப்படுற பயம் இல்லை, அதனாலதான் நான் அப்படி சொன்னேன்னு சொல்றேன். அப்போ ஞானம் இந்த உலகத்துல கிடையாது. அப்ப அந்த தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா அது பரிசுத்த ஆவி, அது அபிஷேகம். எந்த இடத்துல நம்ம எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத அது நமக்கு என்ன பண்ணும், சொல்லி கொடுக்கும். தேவன் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இன்னைக்கு தேவன் ஒருத்தர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறன்ற பயம் நிறைய குறைஞ்சிருச்சு. இன்னைக்கு 90%, 99% குறைஞ்சிருச்சு. 1% இருக்கான்னு பாத்தீங்கன்னா இருக்கு. அது தேவனுடைய ஆவினாலதான் நமக்கு அது அருளப்படுது. தேவனுக்கு பயப்படுறோம். ஐயோ தேவன் நம்மளை பார்த்துட்டு இருக்காரு, எப்படி இந்த காரியத்தை செய்யறது இல்லையா? ஐயோ இப்படி பேசக்கூடாது, தேவன் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு நமக்கு பயப்படுற அந்த பயம் நமக்கு இருக்கணும் அப்படின்னு பாக்குறோம். அப்ப அந்த மனுஷனுக்கு அது கிடையாது. அது தேவன் தான் அது நமக்கு என்ன பண்ணணும், பரிசுத்த ஆவி மூலமாக நமக்கு
தரணும். அப்போ தேவனுக்கு பயப்படுகிற பயம் தரணும்னா என்ன பண்ணணும்? வசனத்துல உள்ளத்துல வைப்பேன்னு சொல்லி இருக்காரு. வச்சுதான் நான் பயப்பட வைப்பேன். உன்னை என்னுடைய வார்த்தை கற்பனைகள் எழுதுனேன், அங்க யாரும் பயப்படல. இப்போ இருதயத்துல எழுதுறேன், எனக்கு பயந்து நடக்கும்படி செய்வேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அடுத்துதான் 2 வசனம் வாசிக்கிறோம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்துக்குரிய சாந்தத்தோட தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். பாருங்க, ஞானி விவேகமா இருக்கவங்க நம்ம நல்ல நடக்கையில காண்பீங்க. அப்போ ஒருத்தருக்குள்ள ஞானம் நமக்குள்ள இருக்குன்னு சொன்னா நல்ல நடக்கையில தான் அது வெளிப்படுமே தவிர வேற ஒரு விதமாகவும் அது தெரியாது அப்படிங்க சொல்றாரு. மரத்துல இருந்து வர்ற ஞானம் எப்படிப்பட்டதுன்னு ஃபுல்லா அங்கிருந்து பேசிட்டு வர்றாரு. அதை ரொம்ப வாசிச்சுக்கிடுங்க. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசனை இருக்குது. ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான், பரியாசக்காரனோ கடிந்து கொள்ளுதலுக்கு செவி கொடான். பாருங்க, ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறான். அப்போ ஞானமுள்ள ஒரு மகன், தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மகன் அவருடைய வார்த்தை கண்டிப்பா செவி கொடுப்பான் அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஞானத்தை குறிச்சு நம்ம பின்னால பாடமா நம்ம கேட்கலாம். இன்னும் 19:23 வாசிச்சிருக்கோம் இல்லையா? கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. ஞானம் வந்த ஒரு மனுஷனுக்கு என்ன கிடைக்குமா? கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். அது என்ன பண்ணு? ஜீவனுக்கு ஏதுவானது. அந்த ஞானத்தை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. எவ்வளவு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க தேவனுடைய வார்த்தை. அடுத்தது இப்போ அபிஷேக தைலம். அபிஷேகம் பெற்றிருக்குன்னு சொன்னா என்னது அபிஷேகம்? வெறும் நீங்க அபிஷேகம் பெற்றிருக்கீங்களா? அபிஷேகம் பெற்றிருக்கீங்களா? நீங்க அபிஷேகம் பெற்றதுக்கு ஒரே ஒரு அடையாளம் என்னது? அந்நிய பாஷை பேசுறது தான். ஆனா அங்க அபிஷேகம் பெற்றதுக்கு எத்தனை அடையாளம் கொடுத்திருக்காரு? 4 அடையாளம் கொடுத்திருக்காரு. அறிவு, ஞானம், உணர்வு, விவேகம். இத்தனையும் இருந்தாதான் ஒருத்தர் அபிஷேகம் பெற்றவர். இத்தனையும் பெற்றுக்கொள்றதுக்காக தான் தேவன் அபிஷேகத்தை கொடுக்கிறாரு. அந்த அபிஷேகத்துக்குள்ள இத்தனை குணங்களும் இருக்கு. தேவனுடைய ஆவியை நாம பெற்றுக்கொண்டோம்னு சொன்னா, பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருக்குன்னு சொன்னா இந்த குணங்களை நமக்குள்ள உருவாக்கும். சும்மா போகாது. தேவனுடைய ஆவி நமக்குள்ள இருந்து வெறுமனே போகாது. நமக்குள்ள அது இருக்குன்னு சொன்னா நம்மளை ஞானமான ஆக்கும், விவேகம் உள்ளவர்கள் ஆக்கும், நம்மளை உணர்வு உள்ளவர்கள் ஆக்கும், அறிவையும் நமக்கு அது கொடுக்கக்கூடியதாக இருக்குன்னு பாக்குறோம். அப்ப பரிசுத்த ஆவி தேவன் கொடுக்கறது இதுக்காக தான். நடலுடன் பேசுறதுக்காக இல்ல, அந்நிய பாஷை பேசுறதுக்காக இல்ல, நம்முடைய கிரியையில நல்ல நடக்கையில காண்பிக்கிறதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்குன்னு பாக்குறோம். அடுத்தது இன்னொரு காரியம் முக்கியமான ஒண்ணை நம்ம பார்த்து முடிச்சிடலாம். யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரரோடே நீ பேசி சொல்ல வேண்டியதாவது, உங்கள் தலைமுறை தோறும் இது எனக்குரிய பரிசுத்த அபிஷேக தைலமாயிருக்க வேண்டும். இது மனிதருடைய சரீரத்தின் மேல் வார்க்கப்படலாகாது. இது என்னது? மனிதருடைய சரீரத்தின் மேல போடக்கூடாது. எந்த மனுஷன் மேல போடக்கூடாது? மனுஷன் ஆதாமுடைய ஜெனரேஷன் மேல இது போடக்கூடாது. போட்டா என்ன ஆகும்? ஆதாமுடைய ஜெனரேஷனுக்கு அறிவு கொடுத்தா என்ன ஆகும்? விவேகத்தை கொடுத்தா என்ன ஆகும்? என்ன ஆகும் சொல்றீங்க? தனக்கு பேர் புகழ் அடைஞ்சிருவான். தன்னுடைய டேலண்ட்ல பேசி ஜனங்களை கவர் பண்ணிடுவான். அநேகர் அவனுக்கு பின்னால சேர்த்துக்குவான். பயங்கர நாலேஜா பேசுவான், பயங்கர அறிவா பேசி ஜனங்களை கவர் பண்ணிடுவான். அதான் சொல்றாரு, இதை மனுஷனுக்கு கொடுக்காத, ஆதாமுடைய புத்திரனுக்கு கொடுக்காத. மனுஷன் யாரு? ஆதாமுடைய ஜெனரேஷன் எல்லாம் மனுஷன் தானே. அப்ப நாம யாரு? நாமளும் மனுஷன் தானே. கிறிஸ்துக்குள்ள ஞானஸ்தானம் பெற்றவர்கள் ஆதாமுடைய ஜெனரேஷன் கிடையாது. அவங்க கிறிஸ்துக்குள்ள ஆதாமுக்குள்ள மறிச்சு கிறிஸ்துக்குள்ள உயிர்த்து வராங்க. அவங்களுக்கு தான் கொடுக்க போறது. ஆதாமுடைய ஜெனரேஷன் கொடுக்காது. இப்போ கிடையாது. ஆனா வச்சிருக்காரு ஒரு காலம், அது இதுலயே வச்சிருக்காரு அதோட பொருளையும். இப்ப அவங்களுக்கு கொடுக்கறது கிடையாது. அடுத்தது அந்நியர் மேல போடக்கூடாது. அந்நியர் யாரு? தேவனுடைய சபைக்கு அந்நியர். அந்த தேவனால் அபிஷேகம் பெற்றவர்களா இல்லாம அந்நியரா இருக்கிறவங்களுக்கு அது கொடுக்கறது கிடையாது. புரியுதுங்களா? சரி, 2 காரியம் பார்த்தோம். அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ அந்த 26வது வசனம் வாசிக்கலாம். இப்போ பாருங்க, ஆசரிப்பு கூடாரத்துக்கு எல்லாத்துக்கும் போடணும்னு சொல்லிட்டாரு அபிஷேக தைலத்தை. அப்ப உலக ஜனங்க எல்லாருக்கும் அது கொடுக்கணுங்கிறது தான் தேவனுடைய நோக்கம். எங்க வரணும்? அந்த ஒரு வழியா உள்ள வரணும்.
உள்ள வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவானு அபிஷேக தைலம் கொடுக்கணும் தானே சொல்லியிருக்காரு. ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள இருக்கிறது எல்லாத்துக்கும் கொடுக்கணும். அப்போ யாரும் உள்ளே இருக்கவங்களுக்கு இப்ப கிடையாது. இப்ப அந்நியரா இருக்காங்க உலக மக்கள் இல்லைங்களா, ஆதாமுடைய மக்களா இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்க முடியாது. ஆனா முதல்ல யாரு கொடுக்குறாரு? சாட்சி பெட்டி. சாட்சி பெட்டி யாரு? எங்க இருக்குது சாட்சி பெட்டி? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்கு சாட்சி பெட்டி. சாட்சி பெட்டிக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுக்குறாரு. சாட்சி பெட்டியா போறது யாரு? பரலோக அழைப்பு பெற்றவங்க யாரு? முதற் பேர் ஆனவரின் சர்வ சங்க சபைக்கு தான் இப்போ. அதான் சாட்சி பெட்டி. அங்கதான் அங்க உள்ள போறவங்களுக்கு மட்டும்தான் இப்போ. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறதுக்கான அழைப்பு பெற்றவங்களுக்கு மட்டும்தான் இப்போ. அதான் முதல்ல என்ன பண்ணிட்டு பாருங்க, சாட்சி பெட்டி. அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர்ல வராரு பாருங்க. நெக்ஸ்ட் யாரு? மேஜர். இப்ப மேஜர் எங்க இருக்கு? பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்குது. மேஜர் என்னெல்லாம் இருக்காங்க அது சொல்றாரு பாருங்க. மேஜை, குத்து விளக்கு, தூபபீடம், இது எல்லாமே இங்க இருக்கு. இந்த இடத்துக்கு யார் வர போறாங்க 1000 வருஷத்துல? தேவனுக்கு பணிவிடை செய்யறத இடத்துக்கு யாரும் வர போறாங்க? முற்பிதாக்கள் வர்றாங்க. உயிர்த்தெழுந்து அவங்க அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. தேவனுடைய வேலை செய்ய போறது யாரு? அங்க முற்பிதாக்கள் தேவனுடைய ராஜ்யத்துல. அவங்களுக்கு அங்க கொடுக்குறாரு இல்லைங்களா. நெக்ஸ்ட் அடுத்தது தகன பலிபீடம். அது எங்க இருக்கு? பிரகாரத்துல இருக்கு. அடுத்து தகன பலிபீடம், தண்ணி தொட்டி, எல்லாத்தையும் அபிஷேகம் பண்ணு. பாருங்க எப்படி எப்படி கொண்டு வராரு பாருங்க. இது ஒரே வசனத்திலே வச்சிருக்காரு. யோவேல்ல 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் 29ஆம் வசனம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். யார் மேல? மாம்சமான யாவர் மேல ஆவி ஊற்றுவேன்னா மாம்சம் யாரு? ஆதாமுடைய ஜெனரேஷன் எல்லாரும் மேல என் ஆவியை ஊற்றுவேன். அவைகளுக்கு பின்பு, அதற்கு பின்பு, எதற்கு பின்பு? இப்ப 20வது வசனத்தை வாசிச்சுட்டு அதை வாசிங்க. ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். ஊழியக்காரர் யாரு? தேவனுடைய ஊழியக்காரரா இருக்குது யாரு? முதலாவது தேவனுடைய ஊழியத்தை செய்ய அழைக்கப்பட்டவங்க யாரு? அப்போஸ்தலர். அப்போஸ்தலர் மூலமா அவருடைய உபதேசத்தை கேட்டு வர்ற சபைக்கு ஃபர்ஸ்ட் யாரு கொடுக்கிறாரு? சபைக்கு தான் அது கொடுக்கிறார். அதான் சொல்றேன். இப்போ இந்த 29வது வசனம் தான். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களின் ஆவியை ஊற்றுவேன். அந்நாட்களில், அதற்கு பின்பு மாம்சமான யாவர் மேல என் ஆவியை ஊற்றுவேன். அங்க யார் மேலன்னு பாத்தீங்கன்னா மூப்பர் மேல, வாலிபர் மேல. யார் அந்த மூப்பர்? அவங்கெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வர்ற மூப்பர்கள். அநேக தரிசனங்களை பார்த்தாங்க. தேவனுடைய திட்டங்கள் எல்லாத்தையும் சொன்னவங்க யாரு? சாலி சொன்ன இல்லையா, தானியலுக்கு நிறைய காரியங்களை சொல்லிட்டேன்னு சொல்றாரு. எப்ப நீ போய் ரெஸ்ட் எடுப்போம், நீ இதெல்லாம் கேட்காது, உன் சுதந்திரத்துக்கு நான் அவனை கூப்பிட்டுவாரு. அவருடைய சுதந்திரத்துக்கு எழுந்து வரும்போது அந்த ஒரு ஆசரிப்பு கூடாரத்துல பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அவங்க வந்துருவாங்க. அவங்க இருந்து அங்க தேவனுடைய வேலையா அவங்க அந்த ஒரு நிலைமைக்குள்ள அவங்க வரும்போது அவங்களுக்கு மூப்பர் மேல், வாலிபர் மேல், எல்லாரும் மேல என்ன பண்ணுவார்? ஆவிய வச்சுக்குவார். சோ அப்பதான் தேவனுடைய ஆவி அப்படிதான் கொடுக்கப்பட போது தவிர இன்னைக்கு போட்டு மீட்டிங் போட்டு ஊற்றப்பட வேண்டுமே, உன்னதத்தின் ஆவியை உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா, ஊற்றும் ஊற்றும் ஊற்றுனா எப்படி ஊற்றப்படும்? ஆதாமுடைய ஜெனரேஷன் மேல எப்படி ஊற்றப்படும்? ஞானத்தை கொடுக்க முடியுமா? விவேகத்தை கொடுக்க முடியுமா? அறிவை கொடுக்க முடியுமா? உணர்வு கொடுக்க முடியுமா? கொடுத்தா பாவத்தை விட்டு வெளியே வர முடியுமா? எல்லாத்தையும் எடுத்து போட்டு தனக்கு பேர் உண்டாக்கி கொள்வாங்க. அதனாலதான் சத்தியத்தின் அறிவை அடைஞ்சு அந்த ஒரே சரீரத்துக்குள்ள ஞானஸ்தானம் எடுத்து வர்றவங்களுக்கு மட்டும்தான் அது கொடுக்குறாரு. இப்ப யாருக்கு கொடுக்கறது கிடையாது. அதை வெயிட் பண்ண வச்சு 1000 வருஷத்துலதான் எல்லாரும் மேல கொடுக்க போறாரு. அதனாலதான் இங்கேயே அதை ஃபார்மேட் பண்றாரு பாருங்க. சாட்சி பெட்டி, மேஜர், குத்து விளக்கு, ரிவைஸ் ஆர்டர்ல வருது. அதுலயும் தெரியல உங்களுக்கு. இங்க இருந்தா போடும், ஆனா அங்க இருந்து வருது. அப்ப தேவன் அந்த அபிஷேக தைலத்தை ஏற்படுத்தி முதலாவது சபைக்கு, பிற்பாடு முற்பிதாக்களுக்கு, பிற்பாடு உலகத்துக்கு. அப்படிதான் தேவனுடைய திட்டமா இருக்குது. அப்போ அந்த அறிவு, ஞானம், விவேகம் எல்லாம் கொடுத்தாதான் ஒரு மனுஷன் மாற முடியும், தன்னுடைய லைஃப் சேஞ்ச் பண்ண முடியும். இல்லைங்களா? அப்ப தேவன் அதை வச்சிருக்கிறார், அதை வாக்கு பண்ணியிருக்காரு கிறிஸ்துக்குள்ள. பரிசுத்த ஆவி தருவேன் என்பது அவர் நமக்கு செய்த வாக்கு தத்துவம். அந்த பரிசுத்த ஆவி மூலமாக தான் நம்மளை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியுமே தவிர, நம்முடைய கிரியை மாறுமே தவிர, நம்ம மாம்சமா எடுக்கிற எந்த முயற்சியிலையும் நம்ம பூரணப்படுறதுக்கு ஏதுவா இருக்காது. அதை நம்ம எழுச்சி போகும்போது இனிமே வாழ்க்கையில பொய்யே சொல்லக்கூடாதுன்ட்டு போகும். வார்த்தை பொய். என்ன இது பொய்யே சொல்லக்கூடாதுன்னு இப்பதான் தீர்மானம் எடுத்து வந்தா வெளியே வந்தோடனே பொய்யா?
அப்படின்னு ஒரு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லைங்களா? வேறுங்க, அது உள்ள பெரிய வேர் வச்சிருக்குது. அது அவ்வளவு சீக்கிரத்துல அதை எடுக்க முடியும் நீங்க நினைக்காதீங்க. பொய் வெளியே எடுக்கணும்னு சொன்னா முதலாவது பண ஆசை எடுக்கப்படணும். பண ஆசை எடுக்கப்படனா தேவனுடைய ராஜ்யத்தை பத்தின அறிவு வேணும், இருந்தாதான் பண ஆசை எடுக்கப்படும். அனித்தியமான உலகன்ற அறிவு கொடுத்தாதான் பண ஆசை எடுக்கப்படும். எடுத்தாதான் பொய் நம்மளை விட்டு போகும். எனக்கு நிறைய பேர் புகழ் வேணும்னு நினைக்கிறவங்க பொய் சொல்லுவாங்க. அந்த பேர் புகழெல்லாம் விட்டுட்டு கிறிஸ்துவ போல அடிமையின் ரூபாய் எடுப்பான்ற அந்த அறிவை பெற்றுக்கொண்டாதான் பொய் சொல்றது போகும். இல்லாம நீங்க பொய்யே சொல்லக்கூடாதுன்னு முடிவு எடுத்தா முதல் வேலையா பொய் தான் சொல்லுவோம். அப்போ சத்தியத்தினாலதான் ஒருத்தர் அந்த பொய் மாறணும்னு சொன்னா இருதயத்துல தேவனுடைய ஆவி வந்து ஞானம், அறிவு, விவேகம், புத்தி இத்தனையும் நமக்குள்ள வந்துருச்சுன்னா நம்முடைய குணங்கள் மாறிடும். மறுபடியும் ஏசாயா 11 அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல். பாத்தீங்களா, கர்த்தருடைய ஆவிக்கு இத்தனை குணங்கள் இருக்கு. ஞானம், உணர்வு, ஆலோசனை, அறிவு, அத்தனையும் சேர்ந்துதான் தேவனுடைய ஆவி. சும்மா ஏதோ ஒரு ஒழுப்புத்தன்மை, ஒரு இமோஷன் ஆடுறதுலயும் உழுப்புறதும் குதிக்கிறதும் கிடையாது. இது உணர்வை கொடுக்குது, ஞானத்தை கொடுக்குது, அறிவை கொடுக்குது, ஆலோசனை கொடுக்குது. இத்தனையும் சேர்ந்துதான் பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவின்னா நமக்கு சும்மா சொல்ற மாதிரி கிடையாது. பரிசுத்த ஆவி நமக்கு வேணும்னா என்னெல்லாம் வச்சிருக்கிறதுக்குள்ள இதுதாங்க பரிசுத்த ஆவி. இந்த ஆவிதான் கிறிஸ்துக்குள்ள இருந்துச்சு. அதே ஆவிதான் தேவன் நமக்கு தர்றாரு. நம்ம கிறிஸ்துவோடைய சாயலுக்கு ஒப்பா மாறணும். அதுக்குதான் அந்த ஆவியை நமக்கு தர்றாரு. அந்த ஆவியை நம்ம பெற்றுக்கொண்டோம்னு சொன்னா நிச்சயமா நம்முடைய தன்மை என்ன பண்ணும், நாளுக்கு நாள் மாறும். நம்ம எடுக்கிற முயற்சிகளை காட்டிலும் சத்தியத்துக்கு நம்ம கவனம் செலுத்திட்டோம்னு சொன்னா மாறும். ஸ்டெப் ஸ்டெப்பா நம்முடைய பொய் போகும், கபடு, பித்தலாட்டம் எல்லாமே மாறும். சண்டை போடுறது, பிரச்சனை பண்றது எல்லாமே நம்ம விட்டு போயிடும். ஸ்டெப்பா அது மாறும். மாறாம நம்ம வேறடியா இப்படி செய்யணும்னு நினைச்சோம்னா ஒரு மரத்தை வெட்டுற மாதிரி தான், மறுபடியும் துடுக்கும். நியாயப்பிரமாணம் மாதிரி வேரோடு எடுக்கப்படணும்னு சொன்னா பரிசுத்த ஆவி மூலமா தான் ஒரு மனுஷனுக்கு தேவன் அதை கொடுக்க வச்சிருக்காரு. இப்ப மறுபடியும் ரோமர் 15 அதிகாரத்துல ஒரு வசனம் வாசிக்கலாம். 13 இருந்து 15 வரைக்கும் வாசிக்கலாம். வாசித்து முடிச்சிடலாம். 15 அதிகாரம் 13 இருந்து 15 வரைக்கும். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. பாருங்க, அந்த பரிசுத்த ஆவினால் என்னலாம், பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாக எல்லா சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. அப்போ பரிசுத்த ஆவி நமக்குள்ள வந்துச்சுன்னா எல்லாமே அதுக்குள்ள இருக்கு. ஆவியின் கனி அன்புன்னு சொல்றான். இத்தனையும் இருந்தாதான் அந்த அன்பு உருவாகும். பரிசுத்த ஆவி மூலமா தான் நமக்குள்ள அன்பு உண்டாகுமே தவிர நம்மால் நம்ம அன்பு செலுத்த முடியாது. அன்புக்கும் நமக்கு ரொம்ப தூரம். அன்புக்கு நமக்கு சம்பந்தமே கிடையாது. அதான் ஆதாமுடைய ஜெனரேஷன். அன்பு தேவனுடையது. அவர் தான் அன்புக்கு வந்திருக்காரு. அவர் தான் அந்த அன்பை நமக்குள்ள தர்றாரு. அவர் தன்னை வெளிப்படுத்தி தன் குமாரன் மூலமாக நமக்கு அந்த அன்பை நமக்குள்ள வெளிப்படுத்த விரும்புறாரு. அதான் சொல்ற, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்க விடுதலை ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லிதான் 1 யோவான்ல சொல்லும் போது நீங்கள் பெற்ற அபிஷேகம் உங்களுக்கு சகலத்தையும் உங்களுக்கு போதிக்கும். ஒருவரும் உங்களுக்கு புத்தி சொல்ல வேண்டியது கிடையாது. ஒருத்தரும் வந்து நின்றுட்டு நீங்க செஞ்ச தப்பு இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்ல வேண்டியது கிடையாது. நமக்கே தெரியும் நம்ம செய்யறது சரியா தப்பான்னு. ஒரு செகண்ட்ல மாத்திக்குவோம். இப்படியா பண்ணிட்டா அந்த ஒரு வழி பண்றேன்ட்டு போயிட்டா இருப்போம், பாதியில திரும்பி வந்துடுவோம். அதான் தேவனுடைய மனுஷன். டக்குன்னு முடிவு எடுப்போம். என்ன சொல்றோம்னு கேட்டா, ஏன்னா பழைய மனுஷன் உள்ள இருக்கான்ல, இப்படியா பண்ணு நான் ஏமாத்துறான், போய் என்ன பண்ற கொஞ்சம் தூரம் போறதுக்குள்ள நமக்குள்ள சொன்னார், நீ தேவனுடைய மனுஷனாச்சு, உனக்கு எதுக்கு இதெல்லாம், டக்குன்னு திரும்பிடும். இதுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். ஒரு பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருக்குன்னு சொன்னா நம்மளை சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்தும்னு இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்கு பண்ணிற அந்த வாக்கு தத்துவத்தின்படி பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது நமக்கு இப்படிப்பட்ட நல்ல குணங்களை அது நமக்குள்ள உருவாக்குறதுக்காக கொடுக்கப்பட்டிருந்து பார்க்குறோம். பரிசுத்த ஆவி மூலமாக நமக்கு நல் மனசாட்சி கூட தேவன் அதுக்கு தர்றாருன்னு பார்க்குறோம். பரிசுத்த ஆவி ஒரு மனுஷனை சேஞ்ச் பண்ணி மறுபடியும் தேவனுடைய சாயல், குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றி புதிய மனுஷனா மாற்றுறதுக்கு தான் பரிசுத்த ஆவியை தேவன் தர்றான்னு பார்க்குறோம். அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியை விசுவாசத்தினாலே நாம் எல்லோரும் பெற்றுக்கொள்ள தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டவங்கள தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஏன்னா இது பெரிய பாடம், என்னால முடிக்க முடியல, ஏன்னா முழுசா கொடுத்தாதான் அதனால பலன் இருக்குன்னு பார்க்குறோம். தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.